सीतापदे सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश श्रवण भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्याणिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமயத்தில் நம்ம ராமாயணம் பார்த்துட்டு வரோம். வால்மீகி ராமாயணம் அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வால்மீகி ராமாயணம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. நம்ம இந்த நவாக முறைப்படி ராமாயணம் உபன்யாசம்லாம் பண்ணால் நிறைய விட்டுட்டு சுருக்கமாக தான் சொல்ல முடியும். நம்ம விரிவாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பகவானுடைய சங்கல்பம் எப்படி தொடர்ந்து நடத்துகிறான்றது அவருக்கு பகவான்கள் தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தொடங்கி விட்டுருவோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் முதல் சர்க்கம் சம்ஷேப ராமாயணம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதெல்லாம் படிக்கிற பாக்கியம் கிடைச்சதே என்று சந்தோஷப்படணும். அதே சமயத்தில் கேட்குறவங்களுக்கும் கேட்குற பாக்கியம் கிடைச்சதுன்னு சந்தோஷம் அடையணும். அப்படியேப்பட்ட ஒரு கிரந்தம். இதுக்கெல்லாம் இதனுடைய மகிமைக்கு எல்லையே இல்லை. நல்ல ராமாயணம் மூடில், நல்ல ராம பக்தி மூடில் இருக்கும்போது இதெல்லாம் தேன் மாதிரி இனிக்கும். ராமாயணம் படிக்கும்போது இதே மூடு இல்லாத சமயத்துலேயும் அந்த மூடை ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வீட்டில் ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அந்த சமயத்தில் இப்போ நம்ம அந்த சமயத்தில் எடுத்து வச்சு ராமாயணம் படித்தோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் தான் மனசில் வரும். ஆனால் எவ்வளோ நேரம் அப்படின்னா கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நீ ராமாயணம் படிக்க 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 ராமாயணம் மூடில் போயிடும். அப்போ நம்ம திரேதா யுகத்துக்கு போயிடுறோம். திரேதா யுகத்துக்கு போயிட்டா அது பிறகு ராமருடைய மக்கள் அயோத்தியா வாசிகள்லாம் நம்ம ஆயிடுவோம். அப்போ ஆகிட்ட பிறகு எப்படி இருக்குன்னா அந்த அனுபவம் வேற மாதிரி இருக்கும், அந்த ஆனந்தம் வேற மாதிரி இருக்கும். அப்போ மூடு சரியில்லாத சமயத்துல கூட ராமாயணம் படிச்சோம்னா மூடு சரியாயிடும். அப்போ அந்த சூழ்நிலைகள், அந்த சாநித்தியம், அந்த நிலைய வேற. அது பிறகு பசி எடுக்குதா, தாகம் எடுக்குதா, அதெல்லாம் தேக கேகாத்ம விஸ்மிருதி, வீட்டை பத்தியோ உடலை பத்தியோ ஞாபகமே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு பண்ணிடும். ராமாயணமும் பாகவதமும் மகாபாரதம்லாம் பகவானுடைய குணங்கள், பகவானுடைய கதைகள் எல்லாம் அப்படி பண்ணிட்டோம். நமக்கு பகவான் மட்டும் இல்லை, பாகவதருடைய கதைகளும் நம்மளை திரேதாயுகத்துக்கு கொண்டு போயிடும். கிருதயுகம் திரேதாயுகத்துக்கு கொண்டு போயிடும். அந்த பகவானுடைய சாணித்தியத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். அவ்வளோ விசேஷம், அவ்வளோ பவர் இந்த வால்மீகியுடைய வாக்கியங்களுக்கும் வியாசருடைய வாக்கியங்களுக்கும் இருக்கு. அவ்வளோ பவர் இருக்கு. அதான் ரிஷி புரோக்தம் சொல்றது. ரிஷிகளுடைய வாக்கியம் இது, சாதாரண மனுஷ வாக்கியம் கிடையாது. நான் அப்படியே கதையா படிச்சுட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனாலும் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் ரொம்ப முக்கியமாச்சே. அதனால ஸ்லோகத்தும் அர்த்தத்தோட படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸ்லோகம் அர்த்தம் அப்படியே பாராயணம் பண்ணா போதும். வேற ஒன்று நம்ம என்ன புதுசா நம்ம சொல்ல போறோம்? மகரிஷிகள் வால்மீகி மகரிஷி சொல்லாதான் நம்ம சொல்லிட்டு போறோம். அதனால அதை அப்படியே படிச்சுன்னு போனா போதும். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாவே போதும். வேற ஒன்றும் நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை. அது தெரிஞ்சாவே எல்லா தர்மங்களும் தெரிஞ்ச மாதிரி தான். ராமாயணத்துல சொல்லாத தர்மங்களே கிடையாது. பார்க்கலாம். ஸ்ரீ ஹரி ஓம் நம பகவதி வஸ்தி. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः।
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். ஸ்ரீ ராமச்சந்திராப்தியாம் நமக. ஸ்ரீ ராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுல அன்பய ரத்னதீபம் ஆஜானுபாகு அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. பாலகண்ட அது பிரதம சர்க. நாரதோ வாக்கியம். நாரதோவாச்ச ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வே வாக்பிதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வே வாக்பிதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வே வாக்பிதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். இந்த மந்திர ஸ்லோகம் சொல்ல முடியாது, மந்திரம் அதெல்லாம். தன் தபஸ் சப்தத்தை வைக்கிறார். ஏன்னா ராமநாமத்தினால தபஸ்ல இருந்து எழுந்து வந்திருக்காரு வால்மீகி மகரிஷி. அனவரதும் ராமநாம ஜபத்திலே இருக்கிறவங்க அவங்க தபஸ்விகள் தான். அவர்கள் என்ன தபம், அவர்கள் என்ன தனம் இருக்குன்னா தபஸே தனம். இந்த நாமம் தான் பெரிய தனம். அந்த அதே மாதிரி அனவரதும் ராமாயணம் பாராயணம் பண்றவங்களும் வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கு சமானம். வேதஸ்ய உபபிரமணார்த்தாய ராமாயணம் வேதத்துக்கு விளக்கம்தான் ராமாயணம். அப்போ சுவாத்தியாய நிரதம் சொல்லும் போது வேதத்தை அத்தியனத்துல நிஷ்டையா இருக்கக்கூடியவர் நாரதர் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. ஆனா இங்க பின்னாடி பதில் சொல்ல போறத பார்த்தா வால்மீகிக்கு ராமாயணம் தான் சொல்ல போறாரு. அப்போ வேதம் வேற இல்ல, ராமாயணம் வேற இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படின்னா ராமாயண நிஷ்டையா உடையவர் நாரதர். அதனால அவருடைய சிஷ்யராகிய வால்மீகி மகரிஷியும் ராமன் நாமத்துல நிஷ்டையா இருந்தார். அவரு குருநாதர்னா எப்படி நம்மளை நடத்துறாரு அப்படிதான் நம்ம இருப்போம். குருநாதர் நாரதர் ராமநாமத்தை உபதேசம் பண்ணி போனார் ஃபர்ஸ்ட். இப்ப என்ன ராமாயணத்தை உபதேசம் பண்றார். அப்படியே அங்கீகரிச்சு அந்த ராமாயணமே தபஸாக மேற்கொண்டவர். அந்த ராமாயணம் என்ற சுவாத்தியாயம், அந்த வேதத்தை, ராமாயணம் என்ற வேதத்தை, ஆகமத்தை அனவரதம் நிஷ்டையில் இருக்கக்கூடியவர் நாரத பகவான். அவர்களிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர் வால்மீகி. அதான் இங்க பார்க்கலாம். சிறந்த தபஸ்வியான வால்மீகியின் தபஸ்வி தான். ராமநாமம் ஜபிச்சு சித்தி பெற்றவர். ராமநாமம் ஜபிச்சு சித்தி பெற்றவர். தபஸ் சுவாத்தியாயம் ஆகியவற்றில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவரும் பேசுவதில் வல்லவரும் தலை சேர்ந்தவரும் முனிவருமான நாரதரை பார்த்து கேட்டார். அப்போ நாரதர் நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாரு, பகவானுடைய கதைகளையும் பேசுவார். அந்த சுவாத்தியாயம் அதனால வேதத்துல நிஷ்டையுடையவர் அப்படின்றார். பாகவதம் வேதத்துக்கு துல்லியமான நிகம கல்பதரோர் கலிதம் வேதத்துக்கு துல்லியமானது பாகவதம் தான். பாகவத மகாத்மியத்திலும் சொல்லப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் பிரம்ம சம்மிதம்னா வேதத்துக்கு துல்லியமானது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாம் பிரமாணங்கள் இல்லாம நம்ம பேச மாட்டோம் இல்லையா? பிரமாணம் இருக்குதுதான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி வேதத்துடைய விளக்கம் தான் ராமாயணம், வேதபுத்தருடைய விரிவாங்கம் தான் ராமாயணம் அப்படின்னு ராமாயணத்தை சொல்ல இருக்கு. அப்போ சுவாத்தியாய நிரதம்னா பகவத் குணங்களை பேசுவதில் நிஷ்டையுடையவர் நாரதர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வியாசருக்கும் வால்மீகிக்கும் உபதேசம் பண்ணது. வியாசருக்கு உபதேசம் பண்ணது பாகவதம், நாரதருக்கு இது வால்மீகி உபதேசம் பண்ணது ராமாயணம். சரி. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். சிறந்த தபஸ்வியான வால்மீகி முனிவர் தபஸ் சுவாத்தியாயம் ஆகியவற்றில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவரும் பேசுவதில் வல்லவரும். வாக்பிதாம் பேசுவதில் வல்லவரும் இல்லை, வேதத்தியனம் செய்தவர்கள் சிறந்தவர். யாரு? வால்மீகி, நாரதர். அதனால வாக்பிதாம்பரம் வேதத்தியனம் பண்றவங்களையும் வாக்குவன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் சொல்லின் ஆழம் எதில் கண்டுபிடிக்க முடியும்னா நூலின் ஆழத்துல எந்த அளவுக்கு இறங்கி இருக்காங்களோ அவங்களுடைய வார்த்தையில சொல்லில் தான் அவ்வளவு ஆழமா இருக்குமா, ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குமா. சொல்லின் ஆழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர்கள் நூலின் ஆழத்தை எந்த அளவுக்கு அபியசிச்சிருக்காங்களோ. இது எங்கன்னா சொல்லின் செல்வனாகிய ஆஞ்சநேய சுவாமி சாம வேதம், ரிக்கு, யஜுர், சாம 4 வேதங்களையும் கரைச்சி கொடுத்திருக்காராம் சூரிய பகவான்கள் இருந்து. அதுதான் இந்த அளவுக்கு வினயமுடையவராக கொஞ்சம் கூட ஸ்வரம் தப்பாம கரெக்டா பேசுறாரு. அந்த பேசுறதே பார்த்தா கானம் பாடுறது மாதிரி அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த பிழை இல்லாத பேச்சு அப்படி இருந்ததுதான் ஆஞ்சநேய சுவாமி பேசுனது.
ராமர் அப்படி ரசிக்கிறார். ஒரு கதையை விட்டு நம்ம இப்ப அதெல்லாம் போயிருந்தா இந்த ராமாயணம் எத்தாவே எங்கேயோ போயிடுது மனசு. மொத்தம் என்னன்னா இந்த ராமாயணத்துல வாக்பிதாம்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் தான் எல்லாருக்கும் ஞாபகம். வாக்படுத்தும் ஹனுமான நினைச்சவங்களுக்கு ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்து. ஹனுமானை நினைச்சாலே வாக்கு வன்மை சிறந்ததாக பிரகாசிக்கன்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆஞ்சநேயர் பேச்சை கேட்டு ராமர் அப்படி ஜட்ஜ் பண்ணிட்டார். அந்த தர்க்க சாஸ்திரம் படிச்சவங்க தான் அவங்க என்ன பேசுறாங்க என்ன எப்படின்னு எல்லாமே அந்த பேச்சை வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையும். ஒருத்தர் எதிராளி என்ன பேசுறாங்க எல்லாம் கண்டுபிடிக்கும். அந்த அளவுக்கு இவரு எல்லா சாஸ்திரங்களும் சர்வ சாஸ்திராக்ஞ தத்துவஜா. யாரு? தனுர்வேத நிஷ்டிதா ராமர். சர்வ சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிச்சவர். அவர் என்னன்னா தர்க்க சாஸ்திரம் தெரியாதா? எல்லா சாஸ்திரமும் தெரியும் அவருக்கு. அதனால தெரிஞ்சதுனால ஒரு வித்வான் இன்னொரு வித்வானை பார்த்து அவரும் பண்டிதர் இவரும் பண்டிதர். இது வியாகரண பண்டிதர், நவ வியாகரண பண்டிதர்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஞ்சநேயரை. அப்படிப்பட்டவர். இவரும் பார்த்தா மகா மேதாவி ராமச்சந்திரமூர்த்தி. அவரும் அப்படியே அத்தியனம் பண்ணியிருக்காரு. அப்ப ரெண்டு பேருக்குள்ள அந்த சம்பாஷணை எப்படி இருக்கு பாருங்க. அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணவங்களுடைய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாரு பாருங்க. இது கண்டிப்பா சாம வேதம் கத்துட்டு இருக்கணும், ரிக்வேதம் எஜுர்வேதம் எல்லாம் கத்துட்டு இருக்கணும், அதனால்தான் இப்படி இவ்வளவு அழகா பேச முடியும் அப்படின்னு ஆஞ்சநேயர் பார்த்து ஆஞ்சநேயர் பேச்சை கேட்டு மௌனமாயிட்டாராம். ராமரே ஸ்தம்பிச்சு பதில் பேச முடியாம ஸ்தம்பிச்சு நின்றுட்டு அவருடைய பேச்சை வர்ணிக்கிறாராம் லக்ஷ்மண சுவாமிகளை. அது கிஷ்கிந்தா காண்ட ஆரம்பத்துல வருது. அதெல்லாம் ரசிக்கணும். அது எப்படி ரசிச்சு அவர் கேட்கிறாரு, ரசிச்சு எப்படி சொல்றாரு. இவ்வளவு பேர் வில்லும் கையுமா நீங்க காட்டுல நடக்கக்கூடியவர்ல நடந்து வரக்கூடிய கிடையாது, நீங்க காட்டுவாசிகள் கிடையாது, நீங்க ராஜகுமாரர் போல தோன்றுகிறது இல்லை, நீங்க எப்படி இந்த காட்டுல நடந்து வந்தீங்கன்ட்டு அவர் வினயமத்தோட ராமரை லக்ஷ்மணரை ரசிச்சு அப்படி புகழ்ந்து பேசுறாரு. அதை ராமர் கேட்டு ஆனந்தப்பட்டு அவருடைய பேச்சை ரசிக்கிறாரு. ராம லக்ஷ்மணர்ல ரசிக்கிறாரு ஆஞ்சநேய சுவாமி. ரசிச்சுதான் கேள்விகளை கேட்கிறார். இவருடைய பேச்சாளர்களை மயங்கி அப்படியே ஸ்தம்பிச்சுட்டார். பக்தனும் பகவான் எப்படி இருக்காங்க பாரு அந்த இடத்துல. அந்த கிஷ்கிந்தா காண்ட ஆரம்பத்துல இதெல்லாம் ரசிச்சு படிக்க வேண்டிய கட்டங்கள் அதெல்லாம். அதுக்காக சொல்ல வர. சரி, அப்படி வாக்பிதாம்பரம் அப்படி பேசுபவர்களுக்குள் சிறந்தவராம் யாரு? வால்மீகியும் சரி நாரதனும் சரி. தலை சிறந்த மணி நாரதரை பார்த்து கேட்டார். கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்தியவாக்கிய திருடவிரதா. அதாவது நான் அப்படியே படிச்சுன்னு போயிடலாம். சில விஷயங்கள்லாம் அப்படி கொஞ்சம் அது மனசுல தோன்றதை சொல்லாம இருக்க முடியல. போற போக்குல அப்படியே அந்த அனுபவங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை, வேற ஒண்ணு இல்லை. கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவன். எடுத்த உடனே குணங்கள் தான். ராமர்னாவே குணம் தான். ஏன்னா கேட்ட கேள்வியே அப்படி. நம்ம தான் என்ன சொல்லியிருக்கோம், ராமநாம சித்தி பெற்றதுனால வால்மீகி அவருக்கு பகவானுடைய தரிசனங்கள் ஆயிருக்கு, பல தரிசனங்கள் ஆயிருக்கு. அது என்னென்ன தரிசனங்கள் ஆயிருக்குன்றது கேள்வியா கேட்கிறாரு. 16 குணங்கள் அவருக்குள்ள தரிசனம் ஆயிருக்கு, அது கேள்வியா கேட்கிறாரு. ஆனா நீ அது முழுமையா தரிசனமாகல. சில இந்த நாம சித்தியினால் ஏற்பட்ட தரிசனங்கள், ராமருடைய தரிசனங்கள். குணவானா காணப்படுகிறார் நம்ம தியானத்துல. யாரோ ஒரு புருஷன் மனுஷன், ஆனா குணவானா இருக்காரு, சிறந்த குணவான். ஆனா தாராளமான படைத்தவராக, நல்ல நன்றி மறவாதவராக இருக்கிறார். குணவான், வீரியமான, மகா வீரதர பராக்கிரமங்கள், ராவண வதம் பண்ணது எல்லாம் தியானத்துல தெரியுது. அந்த புருஷன் யார்? அவர் இப்போ மனித வடிவத்துல நான் காணப்பட்ட அந்த புருஷன் யார்? சாம்பிரதம் லோகே. இப்ப போனா பார்க்க முடியுமா அப்படிலாம் கேட்கிறாரு. இப்போ ஹோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்தியவாக்கிய திருடவிரதா. எடுத்த காலத்துல உறுதியா முடிகிற வரைக்கும் உறுதியா இருக்கணும், நடுவுல பின்வாங்கி போகக்கூடாது. அப்படியேப்பட்ட திருடவிரதனாக உறுதிப்படுத்தவராக யாருன்னா இருக்கிறாங்களா? அதான் சொல்றாங்க. தற்போது இந்த உலகத்துல இப்ப போனா பாத்திர முடியுமா? அது மாதிரி. ஏன்னா ஒரு குருநாதரால பகவானை காட்டி கொடுக்க முடியும் ஒரு சிஷ்யனுக்கு. அதான் கேள்வியா கேட்கிறாரு இங்க. அவனுடைய ஏக்கத்தை ஆதங்கத்தை கேட்கிறாரு. அப்ப அவர் தியானத்துல எந்த தர்சனங்கள்லாம் பார்த்தாரோ, எந்த குணவானாக வீரியவானாக பார்த்தாரோ அந்த மகாபுருஷன் யார் அப்படின்ட்டு கேட்கிறாரு. அவருக்கு முழுமையா அந்த கதை தரிசனம் ஆகல. சில தரிசனங்கள், அந்த 16 கேள்வி கேட்கிறாரு. அந்த 16 கேள்விகளுக்குரிய தரிசனங்கள் தான் அவருக்கு ஆயிருக்கு. அது நாரதர் என்ன சொல்றாரு, அது கோர்வியா அந்த குணங்கள் தான் உண்மைதான்.
அந்த கஸ்ய பிப்பியதி தேவாஸ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுகன் இவருக்கு கோபம் உண்டான தேவரெல்லாம் எந்த தேவரெல்லாம் இந்த மனுஷன் தான், ஆனா இவரு கோபம் உண்டான தேவரெல்லாம் நடுங்குறாங்களாம். அப்படிப்பட்ட நரன் யாருன்னா இருக்கிறாங்க அந்த உலகத்துல. அப்போ தியானத்துல பார்த்த அந்த புருஷன் யாருன்னு கேட்கிறாரு. அதான் விஷயம். அப்ப நாரதர், அது உண்மைதான்ப்பா, நீ தியானத்துல கண்டது ஒண்ணு கூட போய் கிடையாது, உன் ஞான திருஷ்டி வீணாகாது, உண்மைதான் நீ பார்த்தது. ஆனா நீ ஏதோ மேலோட்டமா பார்த்திருக்க, அதை முழுமையா வர்ணிக்கிறன்னு சொல்லிட்டு சம்ஷேப ராமாயணம், அது கோர்வையா அந்த கதையை அழகா நாரதர் வர்ணிக்க போறார். அது இன்னும் விஸ்தாரப்படுத்தி சொல்றதுக்கு பிரம்மதேவர் ஞான திருஷ்டி, நல்ல ஞான திருஷ்டின்னு உனக்கு ஞான திருஷ்டி கொடுக்கின்ற, அதன் மூலமாக நல்ல மொத்த ரகசியங்கள் எதுவும் மறைக்காம வெளிப்புறமாக உள்ள நடந்தது வெளியே நடந்தது ரகசியம் எதுவும் இல்லாம, சீதைக்கும் ராமருக்கும் உள்ள ரகசியம் எதுவும் இல்லாம எல்லாமே ஸ்பஷ்டமா தெரிய கடவுது அப்படின்னு பிரம்மதேவருக்கு வரம் கொடுத்த உடனே தான் அது பிறகு விரிவா ராமாயணத்தை மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணத்தை எழுத போறாரு பின்னாடி வால்மீகி கோர்வையா. அப்போ சில தரிசனங்கள் ஆனது ஒரு கோர்வையா இல்லை. இப்ப நாரதர் சொன்னது கோர்வை தான், ஆனா சுருக்கமா சம்ஷேப ராமாயணம். அவரு பிரம்மதேவரால சொல்லப்பட்டது என்னன்னா, பிரம்மதேவரால கொடுக்கப்பட்ட ஞான திருஷ்டியால பார்த்தது என்னன்னா, சில அந்த விரிவான ராமாயணத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கு பிறகு யாருடைய கேரக்டர் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஒரு வகுத்து அது ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்து, அதுக்கு பிறகு அது எப்படி ஸ்லோக வடிவத்துல அமைக்கணும் அப்படின்றத பிரம்மதேவரே சொல்றார். ஆமா, நீ சபிச்சல்ல, அந்த சபிச்ச ஸ்லோகம் சபிச்சதுல பகவானுடைய மங்களாசாசன ஸ்லோகம், அது மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமக சாஸ்பதி சம எத்ரோஞ்சம் மிதனாதேகம் அவதிகி காமோ, இது அந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி நீ மற்ற ஸ்லோகங்கள்லாம் நீ எழுத கடவாய் அப்படின்னு சொல்ல போறாரு. அதன்படிதான் இவர் 24,000 ஸ்லோகம் எழுத போறார் ராமாயணம். அது பின்னாடி வரப்போகுது, பார்க்கலாம். அப்புறம் விரிவா தெரிஞ்சுக்க போறார், அதான் விஷயம். அதான் இங்க கேட்கிறார், கோன் வஸ்மின், யார் அவர்? கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கிய திருடவிரதாக. அவர் சத்தியசந்தரா யார் இருக்கிறாங்க, திருடவிரதனாக எடுத்த உறுதியா இருக்கிறது யார் அவர் அப்படின்னு கேட்கிறார். தன் தரிசனம், தனக்குள்ளே ஏற்பட்ட தரிசனங்கள்லாம் பகவான் இந்தந்த குணங்கள் உடையவனாக சத்தியவிரதனா இருக்கிறான், திருடவிரதனா இருக்க, எடுத்த காலத்துல உறுதியா இருக்கிறான். யார் அந்த புருஷன், யார் அந்த நரன் அப்படின்னு தான் கோன் வஸ்மின், யார் அவர் அப்படின்ட்டு நாரதர்கள் கேட்கிற கேள்வியிலிருந்தே தெரியுது. அப்போ இதெல்லாம் ஒரு காரணம் இல்லாம காரியம் இல்லை, சும்மா கேட்க மாட்டார். அவருக்கு அது போல தரிசனங்கள் ஆயிருக்கிறதுனால தான் கேட்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். சரி, தற்போது உலகில் நற்குணம் சகல கல்யாண குணங்களும் பொருந்தியவர் யார்? நல்ல ஆற்றல் படைத்தவர் வீரியவான் யார்? தர்மங்களை பற்றி தர்மஜ்ஞா, சிறந்த தர்மங்களுடைய தெல்லறிவு யார்? நன்றி மறவாதவர் யார்? அதே சமயத்தில் சத்திய நிஷ்டையில் இருக்கக்கூடியவர் யார்? அதே தன் சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடிய உறுதி உடையவர் யார்? எடுத்த காரியத்துல பின்வாங்காத உறுதி உடையவர் யார்? நிறைவேற்ற அப்படி யாருன்னு கேட்கிறார். தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கிய திருடவிரதா சாரித்திரேனச்ச கோயுக்தா. பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடாது, தன் வாழ்க்கையில அந்த சத்திய தர்மங்களை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அந்த குணவானாக கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா. சகல ஜீவராசிகளுக்கும் நலன் விரும்பியார் அந்த மனுஷன் யார் என்று. சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹ கஹ் சமர்த்தஸ்ச கஷ்ட ஏக பிரியதர்ஷன. கேள்வியா அழகா இருக்கு. நல்ல நல்லொழுக்கம் சரித்திர புருஷனாக, ராமாயணன ஒரு சரித்திரம் தானே, சரித்திர புருஷனாக விளங்கக்கூடியவர் யார்? நல்லொழுக்கம், எல்லா பிராணிகளின் நலனில் அக்கறை, பேரறிவு, செயற்திறன் உடையவர், கண்ணால் பார்த்தவுடனே பிரியம் ஏற்படும் பேரழகு உடையவர் யார்? அழகுனா வெளிப்புறமான அழகுல நல்ல குணங்களிலும் அழகு உடையவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் வால்மீகி. ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ திதிமான் கோ அனசூயக கஸ்ய பிப்பதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. தன் மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் யார்? ஆத்மவான். கோ ஜிதக்ரோதோ, தன் கோபத்தை ஜெயித்தவர் யார்? அதே சந்தில மகா பிரகாசம் பொருந்தியவர் யார்? யாரிடத்துல வெறுப்பை காட்டாதவர் யார்?
துதிமான் கோ அனசூயக, அசூயின வெறுப்பு காட்டுறது, அனசூயின வெறுப்பு இல்லாதவர். துதிமான் மகா பிரகாசம் உடையவர் யார்? யாரிடத்தில் வெறுப்பு காட்டாதவர் யார்? போர்க்களத்தில் நிற்கும் போது எவருக்கு கோபம் ஏற்பட்டால் அதை கண்டு தேவர்களும் அஞ்சு நடுங்குவார்களோ அப்படிப்பட்டவர் யார் இருக்கிறார்? கஸ்ய விப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சம் அகம் சோதம் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷேத்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். இதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலுள்ளவனாக இருக்கின்றேன். மாமுனிவரே, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை, மனுஷரை, நரம் மனிதரை, அதான் இங்க சொல்ற சமர்த்தோசி ஞாதும் ஏவம் விதம் நரம். நரன்னா மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் சொல்லுங்கள், யார் அது? அப்படிப்பட்ட மனுஷன் யாருன்னு கேட்கிறார். சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் மகர்ஷித்தும் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். இதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலுள்ளவனாக இருக்கின்றேன். மாமுனிவரே, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தாங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். ஸ்ருத்வா செய்த திரிலோகஜ்ஞோ வால்மீகி நாரதோ வச்சக சூயதாமிதி சாமந்திரிய பிரஹிருஷ்டோ வாக்கியம் அப்பிரவித்து. 3 லோகத்தில் உள்ள விஷயங்களையும் அறிந்தவர் நாரதர். அப்படிப்பட்ட ஞான திருஷ்டி உடையவர் அவர், முக்தாத்மா நாரதர். அப்போ இப்படியாப்பட்ட வால்மீகியுடைய இந்த சொற்களை கேட்டதும் 3 உலகத்தில் உள்ள விஷயங்களை அறிந்தவரும் ஆகிய நாரதர் சொல்கிறேன் கேளுங்கள் என்று ஒரே மகிழ்ச்சியுடன் கூற தொடங்கினாராம். பகவோ துர்லபாஸ்சைவ ஏ त्वया கீர்த்திதா குணஹ முனே வக்ஷ்யாமி அகம் புக்த்வா தைர்யுக்த சூயதாம் நரஹ. முனிவரே, நீங்கள் கூறிய இந்த சகல கல்யாண குணங்கள், இத்தனை சிறந்த குணங்களில் பல மனிதர்களிடம் காணுவதற்கு அரியவை என்றாலும் அவ்வளவு உயர்ந்த குணங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு உத்தம மனிதரை நான் நினைவுபடுத்தி, எனக்கு என் புத்தியில, நான் அப்படிப்பட்ட புத்தியில தியானம் பண்ணி அவரை பத்தி தியானம் பண்ணி நினைவுபடுத்தி கொண்டு சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்கிறார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனேஸ்வத நியதாத்மா மகாவீர்யோ திருதிமான் வசி. அவர் இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவர், ராமன் என்று மக்களால் அழைக்கப்படுபவர், தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், நியதாத்மா, மகாவீர்யோ பேராற்றல் படைத்தவர், துதிமான் மகா ஒளிமிக்கவர், மகா பிரகாசம் படைத்தவர், தேஜஸ் மிக்கவர். அதே துதிமான்னா பிரகாசம், திருதிமான்னா உறுதி. திருதிமான் உறுதி, தன்னுடைய எடுத்த காலத்துல உறுதியா இருக்கக்கூடியவர், உறுதிக்கு உறுதியிலிருந்து பிறழாதவர். அதே சமயத்துல வசி, எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையுடையவர். வசி, தன் புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். வசி புத்திமான், சிறந்த அறிவாளர், நீதிமான், நீதி அறிந்தவர், வாக்மி, பேசும் திறன் உடையவர், ஸ்ரீமான், எல்லா மேன்மைகளும் எல்லா ஐஸ்வர்யங்களும் பூர்ணமாக நிரம்பினவர். யாருன்னா ராமர். ராமர் எல்லா ஐஸ்வர்யம் நிரம்பினவர், எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையுடையவர், உறுதி படைத்தவர், பிரகாசமுடையவர், தன் மனசை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். இதெல்லாம் சொல்றாங்க அவருடைய குணங்கள். அதே சமயத்தில் எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லா மேன்மைகளும் பெற்றவர். ஸ்ரீமான் சத்ரு நிபர்கனகா, தனக்குள்ள இருக்கிற காம குரோதங்கள் என்ற எதிரிகளாகிய அந்த எதிரிகளும், புலன்கள் என்ற எதிரிகளையும், வெளிப்புறமா இருக்கக்கூடிய ராவணாதி சத்ருக்களையும் வதம் செய்தவர். சத்ரு நிபர்கனகா. விபுலாம்சோனா விசாலமான தோள்களாம். மகாபாகு, வலுவான புஜங்களாம். கம்பு கிரீவோ, சங்கு போன்ற 3 ரேகைகள் கொண்ட அழகான கழுத்தான் ராமருக்கு. மகாஹனுகு, செழிப்பான தாடைகள் உடையவர். மகோரஸ்கோ மகேஷ்வாசு கூடச்சத்ரு அரிந்தமஹ ஆஜானுபாகு சுஷிராக சுலலாட சுவிக்ரமஹ. அகண்ட மார்பு மகேஷ்வாசு, அவர் கையில் எப்பொழுதும் பெரிய வில் தரித்து கொண்டிருப்பவர். கழுத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள எலும்பு தெரியாதபடி நல்லா முசுபசுன்னு இருக்கக்கூடியவர். அந்த தோல் எலும்பு தெரியாதான், முழுக்க இருக்கும். அவர் கழுத்தின் கீழ் எலும்பு பகுதி தெரியாதபடி சதை வெடிப்புள்ளது. ஆஜானுபாகு கூடச்சத்ரு அரிந்தமஹ. அரிந்தமனா காம முதலான 6 எதிரிகளை அடக்கி வைத்திருப்பவர்.
ஆஜானுபாகோ முழங்கால் வரை நீண்ட முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய கைகள் அவருக்கு திருக்கை. அவ்வளோ நீண்ட கைகள் இருக்க முடியுமானா ராமருக்கு தான் அப்படி இருக்குமா, முழங்கால் வரைக்கும் இருக்குமா, அவ்வளோ பெரிய திருக்குறவங்க, நீண்ட திருப்புஜங்கள்லாம். ஏங்கன்னா பக்தன் கையில எட்டலன்னு சொன்னா எப்படி, அதனால நீண்ட திருப்புஜங்கள்னா எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சிடலாம், பிடிச்சி தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம், தன் பக்தன் ஆகிக்கணும் அப்படின்றதுனால நீண்ட திருப்புஜங்கள் உடையவர். யார் தூரம் இருந்தா கூட அவனை பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிப்பார். குகனை வந்து குகன் விலகி போனா கூட குகனை பிடிச்சி ஆலிங்கனம் பண்றதுல நீ என்ன ஆத்ம சமஸ்தகான்னு அப்படிப்பட்டவர் ராமர். அப்படி யாரையுமே தூரக்கு இருந்தா கூட அவன் தூரம் இருக்கிறான்னா அவங்களுக்கு எட்டி பிடிக்கிற அளவுக்கு நீண்ட திருப்புஜங்கள் விடுறான், பிடிச்சி அவனை பிடிச்சி இழுத்து தன் மடியில சாத்திப்பாரான். அப்படியேப்பட்ட நீண்ட திருப்புஜங்கள் உடையவர். ஆச்சானுபாகு சுஷிராக சுலலாட சுவிக்ரமாக, அழகான சிரசு, நெற்றி வந்து எப்படி இருக்குன்னா அரைவட்டை சந்திரன் போல நெற்றி அழகா இருக்குமா. சுஷிரா அழகான சிரசு உடையவர். சுலலாடக அப்போ அந்த நெற்றி சிரசுன்னா அந்த சிகை கொண்ட அழகான சுறுசுறான கேசங்கள் கொண்ட அழகான சிகை உடையவராம், அப்படிப்பட்டவர். அதான் சுசிராக. சுலலாடம்ன்றது நெற்றி, அந்த நெற்றியானது அரைச்சந்திர வடிவம் போல அழகா இருக்குமா. அதே சந்திரம் எப்படின்னா சுவிக்ரமஹா கம்பீரமான நடை உடையவராம் பார்க்கறதுக்கு. சம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் வீணவக்ஷா விசாலக்ஷோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா. உடல் உறுப்புகள் வந்து சாமுத்திரையா லட்சணங்கள்ல பொருத்தியபடி 32 லட்சணங்கள் ஒரு சாமுத்திர ஒரு புருஷனுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாமுத்திர லட்சணங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு புருஷனுக்குரிய தன்மைகள் அத்தனையும் பூரணமா பொருந்தியவர் ராமர் இடத்துலயா. அப்படி சாமுத்திரிகா லட்சணப்படியான அளவுடனும் அந்தந்த அங்கத்திற்கு ஏற்றபடி அளவு பகுப்புடனும் இந்திர நீலமணி போன்ற கரும் பச்சை வண்ணம் உடையவர் ராமர். கரும் பச்சைனா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியேப்பட்ட இந்திர நீலமணி போல கரும்பச்சை வண்ணமும் கொண்டுள்ளன அவருடைய ரூபம். தேகம் மிகவும் பராக்கிரமம் உடையவர், நீண்ட அகன்ற கண்களை உடையவர். லக்ஷ்மிவான் விசாலக்ஷோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷண. சுபலக்ஷணங்கள் இப்படிப்பட்ட சுபலக்ஷணங்கள்லாம் பொருந்தியவர் லக்ஷ்மணன். சுபலக்ஷணம் தான் அதான் சொல்றேன்னு, சாமுத்திரிகா லட்சணப்படி அந்த தேக கட்டுகள் அமைஞ்சிருக்கிறதாம். லக்ஷ்மிவான் நேரடியா அர்த்தம் என்னன்னா எப்பொழுதும் மார்பலம், மகாலட்சுமி விட்டு பிரியா இல்ல, மகாலட்சுமி யாரை விட்டு பிரிய மாட்டேன்னு உடல்ல அங்கத்தோட ஒரு அங்கமா இருக்கிறாளோ அப்படியேப்பட்ட லக்ஷ்மிவான், அதான் நேரடியான அர்த்தம். லக்ஷ்மிவான் லக்ஷ்மிக்கே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர் ராமர். அதே சொல் தர்மஜ்ஞ சத்யசந்தஸ்ச பிரஜானம் ச ஹிதேரதः யசஸ்வி ஞான சம்பன்னः சுஜிர்வஸ்ய சமாதிமான். தர்மம் அறிந்தவர், தவறாத சொல்வுடையவர், மக்களின் நல்வாழ்வில் மனம் செலுத்துபவர். பிரஜானம் ச ஹிதேரதः மக்களுடைய நல்வாழ்வில் மனத்து செலுத்துபவராம். யசஸ்வி புகழ்மிக்கவராம். ஞான சம்பன்னகா தெல்லிய ஞானம் நிறைந்தவராம். நெருப்பு எப்படி எந்த வஸ்துக்களாலும் கலங்கப்படுத்த முடியாதோ அது மாதிரி கலங்கப்படுத்த முடியாத சுச்சியா, அப்படியேப்பட்ட சுத்தமானவராம் ராமர். சுச்சிஹி வஷ்யா சமாதிமான்னு புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். திருப்பி பாருங்க அவர் எப்படிப்பட்ட கட்டுப்பாடு உடையவர்னு. நாம ஏதோ கோபத்துல தெய்வத்தை திட்டிடுறோம், அது பண்ணா அந்த திட்டத்தெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாரு, தன் மனசை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. நெருப்பு போல பரிசுத்தமானவர், தன்னிடத்துல வரக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் பரிசுத்தமாக்கிற நெருப்பு போல அப்படி இருக்கக்கூடியவர். சுச்சிஹி வஸ்யா சமாதிமான் நம்மள மாதிரி கோபத்தாபங்களுக்கு வசப்படாதவர். நாம கோபத்துல என்னென்ன பண்றோம், தப்புலாம் பண்றோம்னா அந்த தப்புகள்லாம் அவருக்கு தெரியும். நம்ம ஏதோ கோபத்துல நம்ம புலன்களை அடக்க முடியாதுதான் பாபங்களை செய்கிறோம், ஆசையினாலையும் கோபத்தினாலையும், அது அவருக்கு தெரியும். அதுக்கெல்லாம் அவர் வசப்படாதவர் இல்லையா. அவர் நம்மள மாதிரி காமக்குலத்துல உட்பட்டவர் கிடையாது. நம்மள மாதிரி காமக்குலத்தோடு உட்பட்டவன்னா அவன் தப்பு செய்தான் அவனை சேர்த்துக்கூடாது, இவன் நல்லவன் இல்லை இவன் கெட்டவன் இல்லை. சுயநலம் இருந்தா ஆசை இருக்கும், ஆசை இருந்தாலும் சுயநலம் இருக்கும். அதனால வந்து அந்த காழ்ப்புணர்ச்சினால தரம் பிரிச்சு இவங்களை சேர்த்துக்கலாம் இவங்களை சேர்த்துக்கூடாதுன்னு பேதம் வைப்பாங்க. அதெல்லாம் ராமர் கிடையாதான், சுத்தமான வரம். சுச்சிஹி வஷ்யா அப்படி புலன்களை தன் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறவர். அதனால் யார் வந்தாலும் அவர் வந்து தன் திருவடியில சேர்த்துக் கொள்ளக்கூடியவர் ராமர். வஷ்யா சமாதிமான்னு மனத்தை ஒரு இடத்தில் நிலைநிறுத்தக்கூடியவர், அப்படிப்பட்டவர்.
பிரஜாபதி சமகா ஸ்ரீமான் தாதாரிபு நிஷூதனகா பிரம்மாவை போல வரும். சகல ஜீவராசிகளுக்கும் எப்படி பிரம்மதேவர் அசுரர்களையும் படிச்சார், தேவர்களையும் படிச்சார், ஆனா எல்லாரையும் சமமா பாவிக்கிறாரோ, பிரம்மதேவர் தானே எல்லாருக்கும் தந்தை, பிதாமகன் சொல்றோம். அந்த எல்லாருக்கும் தாத்தான்னு சொல்றோம், பிதாமகன் சொல்றோம். தாத்தா தந்தை எல்லாமே அவர் தான். அவர் படைக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாருக்கும் தன்னுடைய குழந்தைகளை போல பிரம்மதேவர் எப்படி பாக்குறாரோ, அது மாதிரி இந்த சகல ஜீவராசிகள் தன் குழந்தைகளை போல பார்க்கக்கூடியவர் ராமர். அதான் சொல்லி பிரஜாபதி சமகா, பிரஜாபதி சமகா ஸ்ரீமான்னு அனைத்து செல்வ செழிப்பும் நிறைந்தவர். ஸ்ரீமான் தாதா, தாதான்னா செல்வ செழிப்பு இருந்தா மட்டும் போதாது, பிறருக்கு வழங்கக்கூடியவரா இருக்கணும். ராமர் வந்து அப்படி தாதாவும், எல்லாருக்கும் தாதா தத்தம் பண்ணும், எல்லாருக்கும் தானம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட வாரி வழங்கி போஷிப்பவர் அப்படிப்பட்ட தாதா. தாதா ரிபு நிஷூதனக, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எதிரிகளை ஒழித்து கட்டினவர். யாருன்னா தன் பக்தர்கள், தன்னுடைய எதிரிகள் இல்ல, தன்னுடைய பக்தர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய எதிரிகளையும் ஒழித்து கட்டுபவர். தன் பக்தருடைய எதிரிகள் யாருன்னா அந்த காமக்ரோத லோகங்கள், அவளுக்குள்ள காமக்ரோதங்களையும் ஒழித்து கட்டுபவர் யாருன்னா ராமர் தான். ராம நாம சொன்னாவே நம்ம காமக்ரோதம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். ரிபு நிஷூதனக, ஏன்னா திருப்பி திருப்பி ரிபு நிஷூதனக அரிந்தமகா, எதிரிகளை ஜெயித்து அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துலயும் ஒரு அர்த்தம். அவருடைய சத்துருக்களை ஜெயிச்சவர் இருக்கட்டும், அவர் தன் மனசுல சத்துருக்களை ஜெயிச்சவர்னு அர்த்தம், வெளிப்புறமா சத்துருக்களை ஜெயிச்சவர்னு அர்த்தம். அப்போ அங்கங்க ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தன் பக்தர்களுக்கு சத்துருக்களா இருக்கிற வெளிப்புறமான சத்துருக்களையும் ஜெயிச்சவர், தன் பக்தருடைய சத்துருக்களுடைய அந்தரங்கமா இருக்கக்கூடிய காமக்ரோதம் என்ற சத்துருக்களை ஜெயிச்சவர், தன் பக்தர்களுக்கு எதிரிகளா இருக்கக்கூடிய இந்த புலன் இன்பங்கள் என்ற சத்துருக்களையும் வெல்லக்கூடியவர். அப்ப நாம வெல்லல, நமக்குள்ள இருக்கிற ராம பக்தி தான் வெல்லக்கூடியது. ஏன்னா அப்ப என்னுடைய பலம் இல்லை ஜெயம்லாம், ஜெயத்தை அதிபோலோ ராம அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி ராமருடைய பலத்தினால்தான் நமக்கு ஜெயம். அப்ப ராமர் தான் ஜெயிக்கிறாரு, அங்க ராமர் தான் வெல்றாரு நமக்குள்ள இந்திரியங்கள்லாம். நாம ஜெயிக்கல, நாம கண்ட்ரோலா இருக்கோம் அப்படின்னா அது நம்ம கண்ட்ரோல் தான், ராமர் நமக்குள்ள இருந்து கண்ட்ரோல் பண்றாரு. அதை அதனால ஈஸ்வரன் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதான் நியதாத்மா, தன்னை சார்ந்த ஆத்மாக்களை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு நியதாத்மா. பிரஜாபதி சமஹ ஸ்ரீமான் தாதா ரிபு நிஷூதனஹ ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. ராமர் தான் சகல ஜீவராசிகளையும் ரட்சிக்கக்கூடியவரான். 14 உலகத்தையும் ரட்சிக்கிறவர் தான் ராமர் தான். இல்ல கல்லுல இருக்கிற கல்லுக்கு ரெண்டு பாறைக்கு நடுவுல இருக்கிற தேரைக்கு கூட ஒரு ஹம்ச ஜலம் யார் கொடுக்குறா? ராமர் தான் கொடுக்குறாராம். மனுஷனா கொடுக்குறான். மனுஷன் தன்னையே காப்பாத்திக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சில பிராணிகளை வளர்க்குறான் மனுஷன், அவ்வளவுதான். ஆனா இவ்வளோ கோடிக்கணக்கான, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு யார் உணவளிக்கிறது? இயற்கை உணவளிக்கிறது. இயற்கையை படைச்சவன் யார்? பகவான் ராமன். அந்த ராமச்சந்திரமூர்த்தி தான் உணவளிக்கிறாராம். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதாம். இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேகி. அதுக்குன்னே அவதாரம் பண்ண ராமாவதாரம். அதனால தர்மத்தை மிக்க கவனத்துடன் ரட்சிக்கக்கூடியவர் ராமர். ரக்ஷிதா ஸ்பஸ்ய தர்மஸ்ய, தனக்குன்னு பகவானுக்குன்னு தர்மம் இருக்குன்னா இருக்குது. பக்தர்களை பரிபாலனம் பண்றது ஒரு தர்மம். தனக்குன்னு அபயம் சர்வபூதேப்பே ததாம் ஏதத் பிரதம, அதை விரதமா வச்சிருக்கானா, அது ஒரு தர்மமா கடைபிடிக்கிறார் ராமர். என்னன்னா பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கறது, அவர்களை பயம் இல்லாம காப்பாத்துறது, அவர்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்களை ஏத்துக்கிறது. இப்படியாப்பட்ட தர்மங்கள்லாம் ராமர்கிட்ட ஒரு தர்மங்கள் இருக்கான். அந்த தர்மங்கள்லாம் பற்றி பாருங்க. இறைவனுக்கு கூட தர்மங்கள். ஆமா, இறைவன் எங்களுக்கு இறைவன் கிடையாது ராமர். எங்களுடைய குடும்ப கஷ்டங்கள்ல பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர். சுக்ரீவனுடைய குடும்ப கஷ்டத்துல ராமர் பங்கேற்றுட்டார் இல்லையா? தசரருடைய கவலையில பங்கேற்றுட்டார். அவருடைய கவலையை போக்கி அவருடைய சுமையை இவர் ஏற்றுக்கினார். அந்த சத்திய வாக்கியத்தை நிறைவேற்றி அவரை சத்தியசந்தராக நிலைக்க செய்தார் ராமர். அப்படிப்பட்ட நம்மளுடைய அந்தரங்கமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவரு, அந்த சுமையை அவர் எடுத்து வந்து நம்மளை அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாதவராக நம்மளை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுமையை நீக்கு, அப்படிப்பட்ட ரக்ஷகன் நமக்கு இல்லையா? ரக்ஷிதா ஸ்பஸ்ய தர்மஸ்ய. அப்போ இறைவனுக்கு தர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தர்மத்தினால் அடையப்பட வேண்டியவன். அவனுக்கு என்ன தர்மம் இருக்கானா? இருக்கு. நமக்கு அருவோன்றவங்களுக்கு இதெல்லாம் இல்லை.
ஆனா நாங்க பகவான்னு நினைக்கும் போது, என் ராமன் நினைக்கும் போது அவன் எந்தெந்த தர்மங்கள் கடைப்பிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா ராமாயணத்துல தெரியும். அந்த பக்தர்களுக்கு தான் எல்லாமே, தன் சுயநலத்துக்காக கிடையாது. சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக தான் அந்த லங்கையில போய் ராவணாதிபதி ராட்சசர்களை வதம் பண்ணது எதுக்கெல்லாம் சீதையை மீட்டு எடுக்கிறதுக்காக, தேவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக, தண்டகாரண்ய ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக. அப்போ இந்த சத்துருக்கள்லாம் வேற இருந்தார் ராமர். தனக்காக பாரு, தனக்காக ஏதாவது செய்து தர பாரு, இல்லை. அப்போ பகவானுக்கு எதுக்கு தர்மம் கடைப்பிடிக்கணும்? பக்தர்களுக்காக தான் தர்மங்களை கடைப்பிடிக்கிறாராம். இன்னொரு விஷயம், ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, தன் தர்மத்தை அப்படி ரட்சிக்கிறாராம். எதுக்காகனா, நம்மளால தர்மம் கைவிடப்பட்டால், நம்மளால தர்மம் கடைபிடிக்க முடியலன்னா, அவனுடைய பேரை சொல்லியே அவன் கடைபிடிச்ச தர்மத்துடைய புண்ணியத்தை நமக்கு கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கிறாராம் பகவான். நம்மளை பாபமற்றவரா செய்யறாராம். அதனால அப்படி ரட்சிக்கிறாராம். தர்மத்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா, உறுதியாக, கொஞ்சம் கூட நிலை பெறாமல் கரெக்டா தர்மத்தை நடத்தி காட்டுறார் ராமர். ரக்ஷிதா ஸ்பஸ்ய தர்மஸ்ய, தன் தர்மத்தை அப்படி பிடிவாதமா ரட்சிக்கிறாருன்னா எதுக்காகனா, நாமளா தர்மம் கடைபிடிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் நமக்கு பதிலாக அவர் தர்மத்தை கடைபிடிச்சு அந்த புள்ளியம் போல நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் கவலைப்படுறாரு. சீதைக்கு மரமே சீதையை பார்த்தியா, மட்டையை சீதையை பார்த்தியா, ஐயோ தசரதை போயிட்டாரு, ஐயோ கௌசல்யமா பிரிஞ்சுட்டுனே, குடும்பத்தெல்லாம் நாடு நகரத்தெல்லாம் விட்டு காட்டுல கஷ்டப்படுறேன் அப்படின்னு இந்த கஷ்டங்கள்லாம் ஏன் ஏற்றுந்தாரு? நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. அவர் என்ன பாவம் பண்ணாரு கஷ்டப்படுறதுக்கு? ராமர் இறைவனாச்சு. ஆனா மனுஷ விடத்துல ஏன் இந்த துன்பங்கள் பண்ணணும்? நாம துன்பப்படாம இருக்கணும்னுக்காக தான். அவர் பேரை சொல்ற நாம, அவர் கதைகளை கேட்கிற நாம, அவர் மேல பக்தி செலுத்துற நாம துன்பப்படாம இருக்கிறதுக்காக அந்த சுமைகளை அவர் ஏத்துட்டாராம். அதனால ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, தன் தர்மத்தை அவ்வளவு சக்தியாக ஜாக்கிரதையா ரட்சிக்கிறாராம். ஏன்னா யாரு இந்த தர்மத்தை ரட்சித்து இந்த புண்ணியத்தை என் பக்தன் தான் கொடுக்க போறேன், நான் எப்படி வேணா ரட்சித்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ஜாக்கிரதையா ரட்சிக்கிறார். நாம ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு பகவான் ஜாக்கிரதையா ரட்சிக்கிறாரு. ஏன்னா கலியுகத்துல அதனாலதான் பகவான் கீதையிலே சொல்றார், சர்வதர்மான் பரித்தேஜ, விட்டுரு, அதனால வரக்கூடிய பாவங்களை நான் போய்க்கிறேன். அகம்துவா சர்வ பாபிப்பேன். ஏன்னா அதை நான் போக்கக்கூடிய சக்தி எனக்கு தான் இருக்குது, உங்களோட பாவத்தை போக்கிறதுக்கு. நீ தர்மத்தை கடைபிடிக்க மாட்டேன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணி, மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை சரணாகதி அடைஞ்சிடு அப்படின்னா, அந்த தர்மத்தை கடைபிடிச்சா என்ன பலனோ அந்த பலனை நான் உனக்கு குத்துறேன். அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கலன்னா என்ன பாவமோ அதை நான் போய்கிறேன். அகம்துவா சர்வ பாபியோ மோக்ஷிஷ்யாமி, அந்த தர்மத்தை கடைப்பிடிக்காத வந்தக்கூடிய பாவங்கள் எல்லாம் நான் போய்கிறேன். நீ மாசுச்சா, கவலை இல்லாத எப்படி இருப்பேன்னா, நீ தர்மங்கள்லாம் கடைப்பிடிச்சா எப்படி கவலையற்றவனா இருப்பானோ அந்த கவலையற்றவனா நான் பண்றேன். மாசுச்சா அப்படி அர்த்தம். தர்மங்களை மொத்தம் பர்ஃபெக்டா கடைபிடிச்சவன் எந்த சந்தோஷத்தை அனுபவிப்பானோ, கவலையற்றவனா இருப்பானோ அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். மாசுச்சா, கவலையற்றவனானே இருப்ப. இதுதான். அப்போ அந்த தர்மம் எதிரான எதுவும் கடைபிடிக்க முடியாது கலியுகத்துல. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம் எல்லாம் கெட்டு போச்சு. கடைசியில என்னன்னா ஆசிரம தர்மங்களும் கெட்டு போச்சு. பிரம்மச்சாரியா இல்லை, வானப்பிரஸ்தம் இல்லை, கிரகஸ்தாசிரமியா இல்லை, சன்னியாசியா இல்லை. அப்படின்னும் போது எல்லா தர்மம் கட்டு பண்ண ஒரே ஒரு தர்மம் தான் கலியுகத்தை ரட்சிக்க. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நம விஹாரியும் பரம். அந்த என் நாமத்தை சொல்லிடு, நான் கடைபிடிச்ச தர்மத்தின் பலனா நேத்து. அப்படி ராமர் அப்படி தன் பக்தர்களுக்கு அப்படி வாரி அதான் தாதா, வாரி வழங்கும் வள்ளல் இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. இவரு தர்மத்தை கடைபிடிக்க முடியல, தசரதரால சத்தியத்துல நிலைக்க முடியல, புள்ள பாசத்துல வாங்கிறாரு, கை நிந்திக்கிறாரு, கடைபிடிக்க முடியாம ரெண்டு குழப்பத்துல இருக்காரு. ஆனா ராமர் என்ன பண்ற, அந்த சத்தியத்தை தான் சத்தியம் பண்ற மாதிரி பண்ணி அவரை சத்தியத்துல நிலைக்க வச்சு அவரை புண்ணியாத்மாவை மாத்திடுறாரு. அந்த புண்ணியாத்மா மாத்துறதால வரக்கூடிய துன்பங்களை இவர் ஏத்துக்கிறார் ராமர். இதுதான் ராமருடைய குணம். அதான் தன் தர்மத்தை ரட்சிக்கிறாருன்னா, பகவானுக்கு இறைவனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கானா இருக்கு, பக்தர்களை பரிபாலனை பண்றதுன்னு ஒரு தர்மம். அபயம் சர்வபூதேப்பியோ அப்படின்னு தவாஸ்பதி தன்னை சார்ந்தவங்களை ரட்சிக்கிறதுன்னு ஒரு தர்மம் வச்சிருக்காரு. அந்த தர்மத்தை ரட்சிக்கிறாராம். ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, அதான் தன்னுடைய தர்மமா. அதுதான் ராமாயணம் பூரா பார்க்கலாம். நான் சத்தியசந்தனா இருப்பேன், நான் பித்ருவாக்கிய பரிபாலனம். ஏன்னா நீ அப்பா அம்மா வச்சு கேட்காதவனா என் நாமத்தை சொல்றான், அவன் அப்பா அம்மா வச்சு கேட்கலையா, அப்ப தர்மத்துல ஏதுட்டானே, அப்ப அவன் பாவத்தை அனுபவிக்கணுமா, அந்த பாவத்தை நான் ஏத்துறேன். நான் அப்பாவுடைய பேச்சை நல்லா கேட்டு இருக்கேன்,
நான் கடைபிடிச்சிருக்கேன் அந்த தர்மத்தை. அந்த தர்மத்துடைய பலனை நீ அப்பா அம்மா பேச்சு கேட்காம அப்பாவை எதிர்த்து பேசியிருந்தா கூட பித்ரு மாத்திர தூஷகாகம் அந்த பாபத்தை போக்கி நான் அப்பா அம்மா சேவிச்சா என்ன பலனோ அந்த பலன் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. எப்படி நான் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண இல்லையா, நான் மாத்திருவாக்கிய பரிபாலனம் பண்ணல, கைகை பெரிய காரணாத் கைகையுடைய வார்த்தையை கடைபிடிச்சல அந்த புண்ணிய பலனை உனக்கு கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கோ. நீ என்ன தவாஸ்மிதி ஆச்சுது, நீ என்ன பண்ண என்னை சாதவன் ஆயிடு, அவ்வளவுதான். நிச்சயம் நான் பார்த்தேன். இது ராமருடைய கொள்கை. இதுதான் இங்க சொல்றாரு, ரக்ஷிதா ஸ்வசிய தர்மசியா, தன் தர்மத்துல என்ன அவனுக்கு தர்மம் இருக்குன்னா நாமளாம் கடைபிடிக்காம விட்டதுதான் அவன் கடைபிடிக்கிறான். பகவான் தர்மசாஸ்திரங்களால சொல்லி பார்த்து முடியாததால் தானே ராமாயணம் என்ற காவியம் கதை வடிவத்துல பகவானே வந்துடுனா தன் சரித்திரமா சரி மக்கள் கடைபிடிக்க மாட்டாங்க, நாம கடைபிடிச்சு காட்டுவோம். வேதநாயகனாகிய பகவானே அந்த வேத தர்மத்தை தான் கடைபிடிச்சு மக்களை நல்வழிப்படுத்துற மத்திய சிக்ஷணம், மனுஷனை நல்வழிப்படுத்துவதற்காக மத்தியாவதாரஸ்திக மத்திய சிக்ஷணம் ரக்ஷோபதாயவன கேவலம் வெறும் ராட்சச வதத்துக்கு மட்டும் இல்ல, மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் தர்மத்தில் இருந்து காண்பிக்கிறார். இதை கடைபிடியுங்கள். இது அது முடியாத நிலையில தான் என் ராமராமான் என் நாமத்தை சொல்லு, என்னை சரணம் அடையுங்கள். அந்த தர்மத்துல உங்களை நான் நிலைக்க செய்கிறேன். நீ என்னை சாதனம் ஆகிட்டா நீ தர்மத்தை கடைபிடிப்பேன், உன்னை பாவமாற்றவன் ஆக்கிட்டேன். இதுதான் ராமருடைய குணமே. நீ எவ்வளோ நூற்றுக்கணக்கான அபராதங்கள் கதஞ்சித்து உபகாரனே கதன் ஏகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மவத்தையா. அப்ப என் மனசுல வச்சுக்க மாட்டேன். ந ஸ்மரதி அபகாரணம், உன் அபகாரங்களை நான் நினைக்கூட மாட்டேன். நீ என்னை சரணாகதி அடைஞ்சுது, ஒரே ஒரு உபகாரம் பண்ணி என் சரணாகதி அடைஞ்சு என் திருவடி பற்றிக்கொள், என் பக்தி பண்ணு, உன்னை பாவமற்றவன் நிஷ்பாபன் ஆக்கிறேன், என் நாமத்தை சொல்லு. நான் என்னென்ன புண்ணியங்கள்லாம் சம்பாதிச்சேன் அது உனக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், நீ புண்ணியாத்மாவாயிடு. அப்புறமா என்னை வணங்கத்துக்கு உனக்கு எந்த தடையும் இருக்காது. அதுக்கெல்லாம் நான் வழி ஏற்பாடு பண்ண முடியாது. என் பக்தி பண்றதுக்கு உனக்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள்லாம் நான் அப்படியே பட டப்பு 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 டப்புன்னு கிளியர் பண்ணிடுறேன். அந்த ரூட்டை கிளியர் பண்ணி உனக்குன்னா நான் ஃப்ரீயா பக்தி பண்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். அப்போ நீ என் நிஷ்டையாவே எப்போதும் ராம 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 ராமநாம நிஷ்டையிலே இருப்பீங்க. அப்படி அப்படி இதுதான் இறைவன் என்னை செய்து கொண்டிருக்கிறானா, இப்படி பக்தர்களை காப்பாத்தி கொண்டு இருக்கிறானே, இதுதான் பகவான் செய்த இந்த தர்மத்தை தான் ரட்சித்து கொண்டு இருக்கிறானா. ரக்ஷிதா ஸ்வசிய தர்மசியம், தன்னுடைய தர்மமா அது வச்சு தனக்குன்னு தர்மம் கிடையாது, ஆனா அது ஸ்வசிய தர்மசியம் தன் தர்மமா ரஷீரானா. பக்தர்களுடைய பக்தர்களால் கடைபிடிக்க முடியாத தர்மத்தை தான் கடைபிடிச்சு அந்த பக்தர்களுக்கு இப்போ குழந்தைக்கு எழுத தெரியாது, அது என்ன அப்பா என்ன பண்ண கையில பல்பம் கையில குத்து கையை பிடிச்சி ஆனா ஆவண்ணா ஈனா ஈ அண்ணா ஊனா ஓவண்ணா அப்படின்னு எழுதி அருமையா எழுதிட்டியா, சூப்பரா எழுதிட்டியாப்பா, 100 மார்க் அப்படின்னு சொல்லி போட்டோம். எழுதுந்து யாரு? குழந்தை எழுதிச்சே, கையை பிடிச்சி எழுதுந்த அப்பா. ஆனா அந்த குழந்தைக்கு என்கரேஜ் பண்றாரு, 100 மார்க். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம தர்மத்தையும் கடைபிடிக்க முடியல கலியுகத்துல, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கைவிட்டாச்சு. இப்ப என்ன தவாஸ்மீதி ஆச்சு, பகவானை சார்ந்தவனாக அவனை எப்பா நீதான் கதின்னு அவனை யாசிச்சிட்டோம்னா, அவன் நாமத்தை சொல்லிட்டோம்னா அவன் அப்படியே நமக்கு பரிபூர்ணமாக நம்மளை ராம ஆத்ம சமசகா அவனுக்கு சம்மா நம்மளை ஆக்கிறானா பகவான். நம்மள தர்மமா சிப்ரம் பௌ தர்மம் சீக்கிரமா நம்மள தர்மாத்மா பகவான் மாத்திடுறானா. அகம் சமுத்தத்துவம் மிருத்யு சம்சார சாகரம், மரண வழியில போகாதபடி உன்னை நானே மிருத்யு சம்சார சாகத்துல உன்னை நானே அகம் உத்தார்த்தா நான் உன்னை உத்தாரணம் பண்ணிடுறேன், தூக்கிட்டுறேன். என்ன நீ என்னை சரணம் ஆஞ்சிட்டு போதும் அப்படின்னு. ராமன் தானே கிருஷ்ணனா வந்தான், அதுதானே இவன் சொல்லுவான், இவன் தானே இதுதானே இவர் சொல்றதானே அவர் சொல்றாரு, அவர் சொல்றதானே இவர் சொல்றாரு, ராமரை கிருஷ்ணரும். அதான் சொல்ற ரக்ஷிதா ஸ்வசிய தர்மசிய ஸ்வஜனசிய ரக்ஷிதா, தன் பக்தர்ல தனி கவனம் எடுத்து ரட்சிக்கிறான். ஸ்வஜனசியன்னா தன் பக்தர்கள், தன்னை சார்ந்தவர்கள். ஸ்வஜனசியன தவாஸ்மிதி ஆச்சரி, தவாஸ்மிதி உன்னை சார்ந்தவன். ஸ்வஜனசிய ரக்ஷிதா அவர்ல தனி பாதுகாப்பு கொடுத்து ஆஞ்சநேயர் விட்டமிச்சு. துளசிதாசர் இடத்துல ஒருத்த மந்திரவாதி ஒரு தகடு போட்டு போறான், அந்த தகடு யார் மேல் படுதோ அது அவனை பைத்தியம் பிடிக்க வச்சிடும். உடனே ஆஞ்சநேயர் அங்க போறார். துளசிதாசர் ஒரு மந்திரவாதி தகடு போட போகும்போது அந்த தகடு எடுத்து போய் அவன் மேலே போட்டுறாரு, அவனு பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு. துளசிதாசர் பைத்தியம் பிடிக்க வச்சவன், பைத்தியம் பிடிக்க வைக்க வந்தவன் அந்த தகடு தூக்கி அவன் தலைமையில போட்டார் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி காவல் இருக்காரு, அது தெரியல அவனுக்கு. துளசிதாசர் மேல உள்ள போராமையினால ஒரு மந்திரவாதி யாரோ ஒரு சாமியாரு அது மாதிரி பண்ணியிருக்கான். கடைசியில் அந்த தகடு எடுத்து அந்த தகடு மந்திரிச்சவன் அவன் மேலே போட்டு விட்டு போயிட்டார். கடைசியில் அவன் பைத்தியம் முடிச்சு நாளேறான். துளசிதாசர் காப்பாற்றப்பட்டார் ஆஞ்சநேயரால. அப்படி பகவான் தன் தூதர்களை அனுப்பி வைத்து
அந்த பக்தர்களுக்கு ஆபத்து வராதபடி சீதைக்கு எப்படி ஆஞ்சநேயர் மூலமாக தூக்குமாடி போகும்போது ராமர் கதையை சொல்லி காப்பாற்றினாரோ அதுபோல ஆஞ்சநேயர் மூலமாக காப்பாற்றப்படுகிறார்கள். கபீர்தாசர், சமத்த ராமதாசர் பார்த்தா எல்லாருக்கும் ஆஞ்சநேயர் சுவாமியுடைய கடாட்சம் கிடைச்ச பிறகுதான் ராமருடைய தரிசனம் கிடைச்சது. அப்படி தன் ஜனங்களை தன் பக்தர்களை அப்படி தனி ரிசர்வடா எல்லா ஜீவராசிகளும் ரட்சிக்கிறது ஒண்ணு, ரட்சிதா ஜீவலோகசிய. அது பொதுவா அவங்க கர்ம வினைகளின் படி அவர்களுக்கு பலன்களுக்கு கொடுத்து அப்படி ரட்சிக்கிறாரு மற்ற ஜீவராசிகளை. ஆனா தன் பக்தர்கள் எப்படின்னா அவர்களுக்கு கர்ம வினைகள் வேலை செய்யாது. கர்ம வினைகள்லாம் பல்லு போடுங்கணும் பாம்பு மாதிரி நக்கிந்தா இருக்கணும். அந்த பாவமும் புண்ணியமும் இவங்களை பாதிக்காது. அதனால ரக்ஷிதா ஸ்வஜனஸ்னே அதை ரிசர்வடா தான் கவனம் எடுத்து அவர்களுக்கு எந்த பாபங்களும் பாதிக்காதபடி, அவர்களுக்கு எந்த புண்ணியங்களால் ஏற்படக்கூடிய சுகபோகங்கள்ல மயங்காதபடி பரதன் பரத்வாஜ ஆசிரமத்துல ஏற்பட்ட புண்ணிய பலத்தினாகிய அந்த சொர்க்கலோக சௌக்கியத்தை விரும்பாமல் ராமருடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருந்தாரோ, அப்படி எப்படி குசேலர் அனைத்து செல்வங்களை கொடுத்தா கூட கிருஷ்ண பரமாத்மா அவைகள்ல மயங்காமல் அந்த உஞ்சவர்த்தி பிராமணனாவே கடைசி வரைக்கும் இருந்தாரோ, அது மாதிரி அம்பரீஷன் எப்படி மண்ணாங்கட்டிக்கு சமமாக லோஷ்டவ சப்தத்தீபதி மகிம் சப்தத்தீபத்தையும் மண்ணாங்கட்டி சமமா நினைச்சாரோ, அந்த புண்ணிய பலனால் கிடைச்சக்கூடிய அந்த சொர்க்க சௌக்கியங்கள் அந்த சப்தத்தீபத்தை விரும்பாம இருந்தாரோ, மண்ணாங்கட்டி சமமாக சப்ன சம்ஸ்கிருதம் கனவு கணிகராக நினைச்சாரோ, அந்த புண்ணிய பலனால கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மயங்காதபடியும், அதே சமயத்துல தன் பாபத்தினால் செய்யக்கூடிய வினையாகிய துர்வாச மகரிஷியால் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்தும் பகவான் விடுவிச்சு அந்த சக்கராயுதத்தினால அந்த பிசாசை ஒழிச்சு துர்வாசை துரத்தும்படி செய்து, அப்போ உன்னுடைய பாவம் புண்ணியங்கள் இவைகளால் பாதிக்கப்படாதபடி பகவான் அப்படி காப்பாற்றுறார். ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் பக்தர்களை அப்படி காப்பாற்றக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. அழகான பெண்கள் ராவண கிரகத்தில் இருக்காங்க, அதுல மயங்கல ஆஞ்சநேய சுவாமி. நல்ல பலகாரங்கள்லாம் இருக்கு, பல விதமான உணவு வகைகள்லாம் சுந்தரகாண்டத்துல பார்த்தா தெரியும். லங்கையில அது எவ்வளவு பசியோடு இருக்கிற மைனாக விருந்துலயே மைனாக கொடுக்கக்கூடிய விருந்துலயும் மயங்கல. இங்கேயாவது நல்லா அப்படியே வாசனை என்னவா அனுபவி அப்படின்னு அந்த சுடுசுட அந்த பொருள்கள்லாம் அந்த வாசனை திரவியங்கள் நல்லா மசாலாலாம் போட்டு அந்த சமைச்சு வச்சிருக்கிற அந்த உணவு வகைகள்லாம் இவரை கூப்பிட்டுதான், வா ஆஞ்சநேயா என்ன சாப்பிடு என்ன அனுபவின்னு. ஆனா அப்படிப்பட்ட அந்த மனமே அவ்வளவு மனக்குதான், கொஞ்சத்து வாயில போட்டுக்கலாமே என்ன பசிக்கு, அதுக்கு மயங்கலையா ஆஞ்சநேய சுவாமி. அப்போ அழகான பெண்களை பார்த்தா அதுவும் மயங்கலை, அதே சமயத்துல உணவு வகைகளும் மயங்கலை, அதே சமயத்துல பயப்படல, 80 ராட்சங்கள் வந்தாலும் பயப்படல. அப்போ அவைகளால் அடிபட்டார் உதப்பட்ட எல்லாரும் பண்ண அவைகளாலையும் பாதிக்கப்படலை, துன்பங்களாலே பாதிக்கப்படல, இன்பங்களாலே மோகம் அடையல. அப்படி இருந்தார் ஆஞ்சநேயர். ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் பக்தன் ஆகிய ஆஞ்சநேயரை அப்படி பகவான் காப்பாத்தி இருக்கிறார். புரியுதுங்களா? ராவணால் காட்டப்பட்ட மோகம், இந்த லங்கா ஈஸ்வரியத்துக்கே நீ அதிபதி மந்தோதரிக்கு மேல உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்ன, அதுக்கு மயங்களை சீதை. அதே அவனால் பயமுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டோம்னா அதுக்கும் பயப்படல. திருணமந்திரக்குத்வா, நீ என் புல்லுக்கு சமமானவன்டா அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டா சீதை. அதுக்கும் பயப்படல, அதுக்கும் துன்பத்துல பாதிக்கப்படல. அவள் ஒரு கீரல் கூட அவள் மேல விழல. ஏன்னா ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் பக்தர்ல ராவணன் வீட்டிலே இருந்தாலும் ராமனுடைய பாதுகாப்பு அங்கேயும் இருக்கும். ராமநாமா சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு அங்க தனியா செக்யூரிட்டி பகவான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவர் உயிரை விட போதும் உடனே தன் தூதரனை அனுப்பிச்சு அவர் உயிரை பாதுகாக்கும்படி ஆஞ்சநேயரால் அவள் சிம்ச வருஷத்துல உயிர் போக்காதபடி பகவான் காப்பாத்திடுவான். ஆனால் இன்ப துன்பங்களால் பாதிக்காதபடி செய்யறது யாருன்னா ராமர் தான், பகவான் தான். ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் பக்தர்ல ரிசர்வ்ல. இப்போ இது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடலாம், ஆனா இதனுடைய ஆழ்ந்த கருத்து தெரியாம போயிடும் இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. ரக்ஷித ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா வேத வேதாங்க தத்துவஜா தனுர்வேதச்ச நிஷ்டிதா. அவர் நிறைய கத்துக்கணும், அப்பதான் நம்மளுக்கு கத்துக்க தெரியாத விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளுக்கு இப்போ நான் பாகவதம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், ராமாயணத்துல ஞானம் வரணும், இது என்ன தெரிஞ்சுக்கணும், இது பக்தி வரணும்னா அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவருக்கு பிடிச்சிக்கோ, அப்போ உனக்கு எல்லாமே தெரியும். அது உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரும் பகவான். வேதாந்த தத்துவஜா, வேதத்தினால் படிச்சதுனால் என்ன தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், சாரத்தை தெரிஞ்சுக்கணும். வேதாந்தங்கள், வேதத்துடைய முடிவு வேதாந்தமாகிய உபனிஷத்து பாகங்கள், உபனிஷத்துக்களாலுடைய ஞானம் என்னவோ அந்த தத்துவ ஞானம் என்னவோ அதை நமக்கு புரியும்படி செய்வாராம் பகவான். அதுக்காகவே அவர் கத்துட்டாராம். வேதாந்தங்கள்லாம் வசிஷ்டர் இடத்துல, ஜாபால் இடத்துல, மார்க்கண்டேயர் இடத்துல கத்துட்டாராம். அதுக்குன்னு யாரு? ராமச்சந்திரமூர்த்தி. அவர் கத்துக்க வேண்டியது என்ன? பரம்பரைன்னா சப்புன்னு போயிடுவேன். அவர் எல்லாம் கத்துக்கணும். எதுக்கான? நம்மளுக்காக. இப்ப நீங்க வேதம் படிச்சாலும் வேதாந்தம் படிச்சாலும் ராம் பக்தனுக்கு எல்லாமே தெரியும்.
இப்போ ராமநாம சொல்றவங்களுக்கு, ராமபக்தி பண்றவங்களுக்கு வேதாந்தனுடைய நோக்கம் என்ன, அதோடைய தத்துவம் என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ராமருக்கு தெரியும் இல்ல, அப்ப ராம பக்தனுக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். ராமருக்கு தெரியும், ஆஞ்சநேயருக்கு தெரியும். அதனால்தான் நவவியாக்கரண பண்டிதன். சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜா ஸ்மிருதிமான்னு. நம்ம எப்பாவது பகவான் நாம சொல்லிட்டோன்னா நம்மளாம் மறந்துடுவோம். என்னைக்கோ ராமநாமா சொல்லியிருப்போம், லௌகிகத்தில் விழுந்திருப்போம். ஆனா சமயத்துல நம்ம யாரோ வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கும். என்னடா அது நம்மளை யார் காப்பாத்துன, நீ அன்னைக்கு சொன்னிய ராமநாமா, அதுதான் இப்ப வந்து காப்பாத்துச்சு. அவன் ஞாபகத்துல வச்சிருக்காரான் ஸ்மிருதிமான்னு. நீ சொன்ன என்னைக்கோ ஒரு நாள் சொன்ன ராமநாமத்தை ஜாகிரதையா ஞாபகத்துல வச்சுன்னு இப்ப உன்னை காப்பாத்துறான் ஸ்மிருதிமான்னு. எப்பொழுதும் மறக்கு. நீ ஒரு குற்றம் செய்தா சதமபி ஆத்மத்தை மனசுல வச்சுக்க மாட்டாரு. நஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மவத்தையா. நூத்துக்கணக்கான அபராதங்கள் செய்தோட மன்னிச்சு வரான், அதை மாதிரி நினைச்சு வச்சு முடியாது. ஆனா கதஞ்சித்து உபகாரம் கிருதன் ஏகேன துஷ்யதி, ஒரே ஒரு உபகாரம் பண்ணிட்டா துஷ்ய பூரிச்சு போயிடும். ஸ்மிருதிமான் அதை நினைவுல வச்சிருப்பாரா, மறக்க மாட்டாரான். அதுக்கு உனக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசிப்பாரான் பகவான். அப்படியாப்பட்ட ஞாபக சக்தியுடைய ஒரு ராமர். ஸ்மிருதிமான்னு என்னைக்கோ நடந்த விஷயம்லாம் அவருக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்கும். ஆனா காலத்தை கடந்தவன் இறைவன் சொல்லிடலாம். இப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்னு சொல்லும் போதுதான் ரசிக்கத்தக்கதா இருக்கு ராமனுடைய குணங்கள். சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜா ஸ்மிருதிமான் பிரதிபானபான்னு சர்வலோக பிரிய சாதுர் அதீனாத்மா விசக்ஷண. என்ன மாதிரி ஸ்லோகம் அதெல்லாம். எல்லா சர்வசாஸ்திரங்களுடைய தத்துவத்தையும் அறிந்தவர், நினைவாற்றல் உடையவர், ஆழ்ந்த அறிவும் உடையவர், பிரதிபானவான், எல்லா மக்களுக்கும் பிரியமானவரான். சர்வலோக பிரிய, சர்வலோகத்தில் உள்ள தேவர்களுக்கும் ராமர் தான் இஷ்ட தெய்வம். எல்லாருக்கும் பகவான் தான் பிடிக்கும். எல்லா லோகத்து யாருக்கு ராமர் பிடிக்காது? இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமா ராமராவண யுத்தத்தை பார்க்கறது தேவர்கள்லாம் ரிஷிகள்லாம் அப்படி குழுமிட்டாங்கன்னா எதுக்காகனா, எப்படி சண்டை போறாங்கன்னா ராமருடைய அழகை பார்க்கணும். இந்த பூமியிலிருந்து சண்டை போடுறார், அப்படி மாந்தோல் மறுவுரை எடுத்து அப்படிப்பட்ட கவசத்தை அணிந்து கொண்டு அங்க சண்டை போடுறார். வில்லும் கைமான்னா அந்த ராமர் பகவான் எப்படி சண்டை போடுறாரு ராம லட்சுமணர்கள்லாம். அதை பார்க்க அந்த வீரராகவன் விஜயராகவனா பார்க்கும்போதே அவ்வளவு ஆசையா இருக்குதான். தேவரெல்லாம் பார்க்கறது ஆசைப்பட்டாங்களாம். குதிரை ஓட்டுறதை பார்க்கறது வந்தாங்களாம். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. தேவரெல்லாம் பீஷ்மர் இதை பார்த்துட்டு சொல்றாரு, திரிபுவன கமனம் தமால வர்ணம். அவன் தமால வர்ணத்தை பார்க்கறதுக்கு திரிபுவனும் வந்துடுச்சு. வந்து அங்க பார்த்தது குருஷேத்திரத்துல போர்க்காலத்துல. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே திரிபுவனமும் மயங்கி இருக்கு ராம அவதாரத்துல. அது இங்க சொல்றாரு. இங்க அது சர்வலோக பிரிய, சர்வலோகத்தில் சகல லோகத்தில் உள்ளவனுக்கு பிரியமானவன். சாதுகு அதீனாத்மா விசக்ஷணா. சாதுன்ற லட்சணம் என்னன்னா பரதுக்கி அசகிஷ்ணுகி சாது இது. பிற துக்கத்தை பார்த்து பொறுக்காதவர் யாரோ அவர் தான் சாதுவான். அதுதான் இங்க சொல்ற. சாதுகு அதீனாத்மா, எல்லா மக்களும் இறக்க முடியவர். சாது இறக்க முடியவர், பிற துக்கத்தை பார்த்து பொறுக்க முடியாதவன். அதே சொல்ல நெஞ்சுரம் படைத்தவன் அதீனாத்மா, எதுலயும் கலங்க மாட்டார். நடக்கிறதுனால பார்க்கலாம். சமுத்திரம் இவ காம்பீரிய, சமுத்திரம் போல கம்பீரமா இருக்கக்கூடிய இமவான் இவ தைரியத்துல இமவான் போல அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அவரை. அப்படிப்பட்ட பராக்கிரம் உடையவர். அப்படியோட நெஞ்சுரம் படைத்தவராம். விசக்ஷணகா, மிகுந்த சாமர்த்தியமுடைய நற்சிந்தனையாளர். மிகுந்த சாமர்த்தியமா காய நவுத்து தெரியும், எப்படி எந்த காரியத்தை எப்படி முடிக்கணும்னு தெரியுமா ராமர். சிந்தனையாளர். இப்ப ராமருடைய குணங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன லாபம்னா, எப்ப ராமரை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறியோ நீ உன்னுடைய புத்தி அப்படிதான் இருக்கும். யாரோடத்துல சகவாசம் தானே. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண மனுஷனே மனுஷ உலகத்திலேயே சாதாரண மனுஷன் கூட போகும்போது அந்த குணம் நம்மளுக்கு ஒட்டிக்குது. மதுபானம் பண்றவங்க கூட 2 நாள் பழனா மதுபானம் பண்ணாதவங்க கூட பண்ண கத்துக்கிறான். இதெல்லாம் தப்பு இல்லையாடா? அட எப்போதோட சாப்பிட தப்பு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கத்து கொடுத்துருவான். சகவாச தோஷம். இப்போ அஜாமிலன் எப்படிப்பட்டவன்? மகாபிராமன். ஆனா சம்சர்க்க தூஷிதா, வேசியனுடைய சங்கத்தினால கெட்டு போனோம். சங்கம் தான் கெடுத்துடும். சாதாரண சங்கமே இப்படி கெடுத்ததுன்னா பகவானுடைய சங்கம் நமக்கு கிடைக்குதுன்னா பகவத் குணங்கள் நமக்குள்ள பிரகாசிக்கிறது, பகவானுடைய பக்தர்களுக்கு பிரகாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. ஹராவ பக்தசிய குத மகத் குண, பகவானை வந்து சிறந்த குணங்கள் உடையவர் யாரு?
அந்த ஹரியை வணங்கக்கூடிய பக்தர்களை விட சிறந்த குணவான்களாக நல்லவர்கள் யார் உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பகவானுடைய குணங்களை பத்தி பேச பேச என்னன்னா அந்த தன்மைகள்லாம் நமக்குள்ள பிரகாசிக்கும். அதுக்காக தான் ராமனுடைய குணங்களை வர்ணிக்கிறது. நமக்கு லாபம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராமனுடைய குணங்கள் அப்படின்னு செப்பரேட்டா அப்படி விட்டுறக்கூடாது. ராமனுடைய குணங்கள் தானே நம்மளுக்கு என்ன லாபம், இதை படிக்கத்தானே நம்மளுக்கு என்ன லாபம். ராமனுடைய குணங்கள் தான், அதை பத்தி பேசிட்டே இரு. உனக்குள்ள அந்த குணங்கள் உனக்குள்ள பிரகாசிக்கத்தை நீ பார்க்கலாம். ஏன்னா ராமர் உனக்குள்ள வந்துட்டாரே, இல்லைன்னா அதை பத்தி பேச மாட்டே. மனசுல இருக்கிறதுனால தானே பேசுற வாழ்க்கையில. அதுதான் சொல்ற சர்வ சாது அதீனாத்மா விசக்ஷணா. அப்படிப்பட்ட மிகுந்த சாமர்த்தியம் இல்லைன்னா அந்த சாமர்த்தியம் நமக்குள்ள வந்துடும். சர்வதா அபிகத சத்பிகி சமுத்திரைவ சிந்துபிகி. இப்போ சில ஸ்லோகங்கள்லாம் எனக்கு படிக்க வரல ஆரம்ப காலகட்டத்துல. எந்த ஒரு குருவை ஆசிரிக்காம பகவான் தான் எனக்கு சம்ஸ்கிருதத்தை சொல்லி கொடுத்தான். அப்ப அந்த சம்ஸ்கிருத வார்த்தையை பார்க்கும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அந்த எழுத்துக்களே தெரியாது, ஹிந்தி எழுத்துங்க, சான்ஸ்கிரிட் எழுத்துங்க. கிருஷ்ணகளை அழுதேன். அஞ்சாவது நாளே படிக்க வச்சிட்டான் சரளமா. பாகவதம் புஸ்தகம் இலவசமா கிடைச்சது. அதாவது ஒரு இடத்துல அண்ணா நகர்ல 18th மெயின் ரோட்ல அங்க ஒரு அக்ரஹாரத்துல பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி உபன்யாசம் பண்றாரு. அப்போ மூலப்பாராயணம் பண்றவங்களுக்கு, மூலப்பாராயணம் அட்டன் பண்ணவங்களுக்கு பாகவத புஸ்தகம் கொடுத்தாங்க. எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தாங்க, இலவசமா. அப்படிதான் வாங்கினேன். வாங்கி அதை வாங்கிட்டேன். இலவசமா கிடைச்சதுன்னு ஃப்ரீயா கொடுக்குறதா வானந்து யாருன்னா சொல்லுவாங்களா, வாங்கிட்டேன். வீட்டுல பகவான்கள் அழறேன். அது பார்த்தா கண்ணை கட்டி காட்டில் படிக்கவே தெரியாது. ஆனா ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், ஃப்ரீயா கொடுக்குறான்ட்டு. சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் ஃபுல்லா பாகவதம். பகவானுக்கு தெரியும்ல, அவன் சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜன் தானே, அவன் விசக்ஷணன், அவன் சாமர்த்தியசாலி தானே. அப்போ நம்மளுக்கும் தெரியும். அப்போ பகவான்களை பிரார்த்தனை பண்ணி 2 நாள் இந்த தமிழ் ஸ்லோகங்களை வச்சு ஹிந்தி ஸ்லோகங்களை வச்சு கம்பேர் பண்ணி படிச்சு பார்த்தா அது நம்மளுக்கு ஒத்து வரல. நமக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. பகவான்களை அழுதேன். 3 நாள் கஷ்டப்பட்டேன். 4வது நாள் அழுதேன். 5வது நாள் பார்த்தா என்னமோ ஏற்கனவே படிச்சு விட்ட மாதிரி சரளமா, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. இப்போ கண்ணை தந்து விட்ட மாதிரி என்னமோ சரளமா படிக்க வந்துருச்சு. அப்படி 5வது நாள் ஆச்சரியப்பட்டேன் நான். எப்படி படிக்க வந்தது. இது எதோ சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் கூட அந்த இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ஆச்சரியத்திலிருந்து வெளியே வரல. எப்படி நடந்தது, எப்படி நம்மளுக்கு படிக்க வந்தது சம்ஸ்கிருதம். அதான் முன் ஜென்மத்தை விட்ட குறை தொட்ட குறை ஒண்ணு இருக்கணும். இல்ல வினா மகத்பாத ரஜோபிஷேகம், ஏதோ முன் ஜென்மத்துல மகானுடைய அனுகிரகம், இல்லாட்டி இந்த ஜென்மத்திலேயே அந்த மகானுடைய கடாட்சத்தினால வந்திருக்கணும். அதை விட நான் எந்த குருவும் ஆசிரிக்காம யாருகளையும் கத்துக்காம எப்படி வரும் அப்படின்னா, பகவான் குருவா இருந்து சொல்லி கொடுத்தான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகன்னு சொல்ற மாதிரி அருணகிரிநாதர் அது மாதிரி குருவா பகவானே சொல்லி கொடுப்பான். திருச்சிற்றம்பலம் சைன் போட்டு கொடுக்கலையா திருவாசக மணிவாசகருக்கு, சிவபெருமானே ஏன் குருவா வர மாட்டாரு, வருவார். பகவானே குருவா வருவான். வந்தான். எனக்கு அப்படிதான் சம்ஸ்கிருதம் படிக்க பாகவதம் ஸ்லோகங்கள். அப்போ பகவானுக்கு தெரியும் இல்லையா, அவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அப்போ உனக்கு எல்லாமே தெரிய வரும். நீ மட்டும் என்ன உன் பலத்தை வச்சு நீ கணக்கு போடாத. உன் பலத்தை வச்சு உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த உலகத்துல வாழ நான் தகுதியற்றவன் அப்படின்னு நினைக்காத. உன்னுடைய பலத்தை வச்சு நீ கணக்கு போடாத. பகவத் பலத்தை நம்புறவன் எதையும் சாதிக்க முடியும். ஆனா அவனுக்கு தெரியும் இல்லையா, அவனை வழிபடுற இல்லையா, அப்போ உனக்கு எல்லாமே தெரியும். அதான் சொல்ற சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜா ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரிய சாதுர் அதீனாத்மா விசக்ஷணா. அவனுக்குள்ள சாமர்த்தியம் உனக்குள்ள வந்துடும். பகவானுக்கு இருந்து சாமர்த்தியம் இருக்குன்னா விசக்ஷணன் சிறந்த சாமர்த்தியம் தான். அந்த நற்சிந்தனையாளன், அந்த நற்சிந்தனை நம்மளுக்குள்ள பிரகாசிக்கும். ராமர் பத்தி பேசினே இருந்தாவே. சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி ஆர்யா சர்வ சமஸ்சைவ சதைவ பிரிய தர்ஷனா. இன்னைக்கு சம்சய ராமாயணம் முடியாத போல இருக்கு. மணி 1 மணி நேரம் ஆக போகுது. சரி, ஓகே. அப்படியே படிச்சுனே போயிட்டா கடவுள்னு முடிச்சிடலாம். ஆனா 1 மணி நேரம் ஆக போகுது. கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி சொல்லாம அப்படியே கடவுள் முடிச்சிடணும் தான். எப்படியோ எனக்குள்ள லகான் போட்டேன், எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படிதான் வந்தேன். ஆனா இந்த குணங்களை படிக்கும்போது என்ன அறியாமலே அதை பத்தி நிறைய புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். சர்வதா அபிகத சத்பிஹி, அதனுடைய ஆழங்களையும் புரிஞ்சுக்கணும், சொல்லணும் இல்லையா, அதை ரசிச்சு சொல்லணும் நான் ஆசையா இருக்குது. அதனால அது விஸ்தாரமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி. எப்படி நதிகளால் சூழப்பட்ட சமுத்திரம் போல சாதுக்களால் சூழப்பட்டு ராமர் எப்பவும் பிரகாசிக்கக்கூடியவராம்.
அயோத்தியில பார்த்தா எப்பொழுதும் பக்தர்கள் துணையா இருப்பாங்க. அயோத்தியா வாசிகள் எல்லாமே அவளோட தான் இருப்பாராம். தண்டகாலத்துல போனா ரிஷிகளோட இருப்பாராம். கிருஷ்ண காலத்துல போனா மாணவர்களோட இருப்பாராம். எப்பவும் சாதுக்களோடவே இருப்பாராம் அவர் எப்பவுமே. அந்த சாதுக்கள்லாம் எப்படின்னா நதிகள் போல சமுத்திரத்தை அடைகிற மாதிரி. அதே மாதிரி ராமர் எப்பொழுதும் அண்டி இருப்பாங்களாம் சாதுக்கள். அந்த சாதுக்கள் இருக்கிற ராமர் இருப்பார். ராமர் இருக்கிற இடத்துல சாதுக்கள் இருப்பாங்க. இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் ராமர் அங்க இருக்காரா இல்லையானா. எங்க ராமநாம கீர்த்தனம் பண்றாங்களோ, ராம கதைகளை பேசணும், அங்க கண்டிப்பா ராமர் இருப்பாரு. அங்க ஆஞ்சநேயர் இருப்பாரு. அங்க சர்வதா பிகத சத்பிகி சமுத்திரைவ சிந்துபிகி. எப்படி சமுத்திரம் இருந்தாலே நதிகள் இருக்குமோ, நதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ற இடம் சமுத்திரமோ, அது மாதிரி எல்லா சாதுக்களும் அடைவிடம் எதுனா, உறைவிடம் எதுனா, அடைய வேண்டிய இடமும் எதுனா ராமர் தானா. சர்வதா அபிகத சத்பிகி, சத்பின்னா சாதுக்கள்லாம் அடையக்கூடிய இடமா இருக்கிறான் ராமர். கடைசியில நதிகள் எங்கேயாவது பாஞ்சின்னு வா, நீ மலையிலிருந்து ஆர்வியா பெருகின்னு வா, மழை தண்ணியா வா, எதனா இப்போதோ மழை வரப்போகுது, ஒரே மேகம் இருட்டா இருக்கு. அப்படி எங்கன்னா நீ மழையா பெஞ்சினுவா, இல்லாட்டி அருவியாவா, எங்கன்னா வா, கடைசியில எங்க முடிவு போற, நீ சமுத்திரத்துல போய் ஐக்கியமா போற. இதுதான் நீ எந்த வழிகள்லாம் தியான யோகம் தவம் எதனா பண்ணிக்க. ஆனா சாதுக்கள் அடைய வேண்டிய முடிவான இடம் யாருன்னா ராமர் தானா. சர்வதா அபிகத சத்பிகி சமுத்திர இவ சிந்துபிகி, சமுத்திர இவ சிந்துபிகி. அந்த சமுத்திரம் போலவா ராமர், எல்லாருக்கும் அடைவிடமா. நீ தியானம் பண்ணு, யோகம் பண்ணு, பக்தி பண்ணு, ஏதாவது பண்ணு, ஆனா கடைசியில முடிவு அடைய வேண்டியதுதான் வாசுதேவ பராகதி. ராமர் தான் பரகதியா. அதான் இங்க சொல்றது அர்த்தம். அப்ப சாதுக்கள்லாம் அடைய வேண்டிய இடம் வேறுனா ராமர் தான். 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. எனக்கு பயமா இருக்குது. ஆனா மக்கள் அது மேல கேட்க மாட்டாங்களே 1 மணி நேரத்துக்கு மேல. அதனால கொஞ்சம் சர்வதா அபிகத சத்பிகி சமுத்திரைவ சிந்துபிகி. எப்பொழுதும் சாதுக்களால் சூழப்பட்டவர். பெருங்கடலை நோக்கி ஆறுகள் பாய்ந்து வந்த அதில் கலந்து விடுவதை போல இவரை நோக்கி சான்றோர்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள். எல்லா சாதுக்களும் பகவானை தான் முடிவிடமாக அடைகிறார்கள். எல்லோரிடம் ஆர்யா சர்வ சமஸ்டை. ஆர்யனா ஸ்வதர்மத்தை செவனை ரட்சித்தவன். ஆரியன்னா நல்ல இயல்புகள், தூய இயல்புகள் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆர்யா சர்வ சமஸ்டைவ சதைவ பிரியதர்ஷனம் சச்ச சர்வகுணோபேத கௌசல்யானந்தவர்த்தன சமுத்திரைவ காம்பீரிய தைரிய நேமோ. போயினே இருக்கும் அது பாட்டுக்கு. உயர்ந்த இயல்பினர், நல்ல இயல்புகள் கொண்டவர், எல்லோரிடம் சமமான பார்வையுடையவராம். சர்வ சமஸ்டைவு, எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடியவர். மிருகம் தெரியாது, பறவையும் தெரியாது, ஜடாய்க்கும் மோட்சம், வானர்களுக்கும் அடைக்கலம், வாலிக்கும் மோட்சம், பதிதியா போயிட்டு அகல்லிக்கும் சாப மோட்சனம் பண்ணி அவளை மகாபதிவரதியாக மாற்றுகிறார் ராமர். விபீஷண ராட்சசன் பார்க்காம அவனையும் தன் திருவள்ளியில் சேர்த்துக்கிறார். எல்லாரையும் சமமா பாவிக்கக்கூடிய ராமர் நல்லா ஸ்பஷ்டமா தெரியுது இல்லையா ராமாயணத்துல. அப்படி சாதாரண மனுஷனும் ஒரு பதிதியாக போயிட்ட அகலியும் தன் திருவள்ளியில சேர்த்துக்கிறார். அவளையும் பதிவரதி ஆக்கிறார் மகா பரிசுத்தமானவளாக. அதே சமயத்துல ராட்சச இனத்துல சேர்ந்தவனும் நிஷாத ஜாதியில இருந்த அவனும் எனக்கு புகனும் எனக்கு ஒண்ணுதான், விபீஷனும் ஒண்ணுதான், வானர்களும் ஒண்ணுதான், பட்சிகளை ஜடாயும் சம்பாதி எல்லாமே எனக்கு ஒண்ணுதான், அவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவேன். மனுஷனாகிய பரத சத்ருகுணம் எனக்கு ஒண்ணுதான், அயோத்தியவாசிகளும் ஒண்ணுதான், வானர்களும் ஒண்ணுதான், தண்டகாண்ட ரிஷிகளாகிய பிரம்ம நிஷ்டர்களாகிய ரிஷிகளும் வால்மீகி வசிஷ்ட விஸ்வாமித்திர போன்ற ரிஷிகளும் எனக்கு ஒண்ணுதான். எல்லாத்துலயும் சமமாக அன்பு காட்டக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. அதான் சொல்றாரு சர்வ சமஸ்சைவ சமஸ்ச ஏவ. எல்லா இடத்துலயும் சமமாக அன்பு காட்டக்கூடிய ராமர். சர்வ சமஸ்சைவ சதைவ பிரியதர்ஷனஹா. இப்ப எத்தனை தடவை ராமர் பத்தி பேசுறோம், அப்போதும்பா நம்ம எத்தனை தடவை பேசிட்டோம், அது பிரியமா இருக்கு அப்படின்னா. எப்போ பேசினாலும் பிரியமா இருக்கும் ராமர். எப்போ பார்த்தாலும் ராமர் பார்த்தா பிரியமுள்ளவரா இருப்பார். இப்பதான் நேத்தான் பார்த்தா நம்ம குழந்தை நம்ம ராமன் தானே அப்படின்னு நினைக்க தோணாதான் ரசதற்கு. அவர் போக வச்சு வர வச்சு அடிக்கடி பார்த்து ரசிப்பார் ராமரை. கௌசல்யா ஆனந்தவர்த்தனக. கௌசல்யக்கு ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் வளர்ந்துதான். 12 மாசம் கர்ப்பத்துல சுமந்தா. ஒவ்வொரு நாளும் கர்ப்ப துக்கமானது கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இல்லையா, ஆனந்தம் அதிகரிச்சுதான். துக்கம் அதிகரிக்கலையா, ஆனந்தம் அதிகரிச்சுதான். குழந்தை வயிற்றுல வளர. கௌசல்யா ஆனந்தவர்த்தனக. 12 மாசம் மட்டும் இல்ல, வெளியே வந்த பிறகு 25 வருஷம் அந்த அவனை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது புதுசா பாக்குற மாதிரி இருக்குது ராமரை பார்க்கும்போது. தசரதற்கு, கௌசல்யா, எல்லாருக்குமே, மக்களுக்கெல்லாம் சதைவ. எப்பொழுதும் ஒருத்தர் பிரியமா இருக்க முடியுமா? ஒரு நாள்ல அவனை சீப்பன்னு போவாது. அது உலகத்துல
கணவன் மனைவி வந்து ஆரம்பத்துல சௌக்கியமா இருப்பாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், கொஞ்ச நாள் போனா இவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, வெறுப்பா தோணும், ஒருத்தருக்கு குறை சொல்லிப்பாங்க. இது லோகத்துல நண்பர்களுக்குள்ள ஒரு நாள் வெறுத்து போகுது, சகோதரர்களுக்குள்ள வெறுத்து போகுது. இந்த உறவுகள்லாம் இப்படிதான், இதுக்கெல்லாம் முடிவு உண்டு. ஆனா எப்பொழுதும் பிரியமா இருக்கிறதுனா பகவான் மட்டும்தான். ராமர் பார்த்தா சதைவ பிரிய தர்ஷன, பார்க்க 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 இன்னும் பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா. அதே மாதிரி நம்மளையும் பகவான் பிரியமா பார்க்கறானா. எப்போ எந்த சூழ்நிலையில நீ பாவியா இருந்தாலும் சரி, நீ தவறு செய்தவனா இருந்தாலும் சரி, நல்லவனா போனாலும் சரி, நீ பக்தியோடு போனாலும் பக்தி இல்லாம போனாலும் எப்பொழுதும் உன்னை பிரிய பார்வையோட பார்த்து உன்னை தன் திருவள்ளியில சேர்த்துக் கொள்ளக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி. சதைவ எப்பொழுதும் பிரிய தர்ஷனக, பிரியமாக நமக்கு தர்சனம் அளிக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. சதைவ பிரிய தர்ஷனக, அப்படி சச்ச சர்வ குணோபேதா, சகல கல்யாண குணங்களும் பரிபூர்ணமா பொருந்தியவர் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்ற ஒரு அர்த்தம். சர்வ குண உபேதா, இவர் குணங்களை வந்து சம்பாதிச்சுக்கலையா, குணங்கள்லாம் இவர் தான் ஓணும்னு சொல்லிட்டு ராமர் தான் வேணும்னு குணங்கள்லாம் இவரை வந்து சரணம் அடைஞ்சுதான், இவரை வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறதான். அந்த குணங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாது. ராமரை தஞ்சம் அடைந்தாதான் அந்த குணங்களுக்கு பெருமையா. இப்ப சத்திய தேவதை, சத்தியம் தர்ம தேவதை, அதெல்லாம் ராமர் கடைபிடிச்சதுனால்தான் அதுக்குலாம் பெருமையா அந்த தர்ம தேவதைக்கு. இல்லைன்னா வச்சுக்கேன், வேற ஆட்களே இருக்கும்போது பெருமையா இல்லையா. ராமர் தர்மாத்மான்னு சொன்னே, ராமர் தர்மாத்மானே அந்த தர்மாத்மா அந்த தர்ம தேவதைக்கு ரொம்ப சந்தோஷம். சத்திய தேவதைக்கு வந்து ராமர் சத்தியத்தை கடைபிடிச்சார், அப்படி உறுதியா இருந்தார் அப்படின்றால அந்த சத்திய தேவதைக்கு பிரியம். எப்படி அப்படி இந்த குணங்கள்லாம், இந்த கருணைன்ற குணம், ராமருக்கு மாதிரி ஒரு கருணை காட்ட முடியுமா? ராமர் மாதிரி ஒரு தியாக மனப்பான்மை, அது ஒரு குணம். அப்படின்னு எல்லா ராஜ்யத்தையே தூக்கி போட்டு தியாகராஜனா அப்படி வெளியே கலனா அந்த தியாகம்ன்ற தேவதைக்கு ராமர் கடைபிடிச்சனால அதுக்கு பெருமையா அந்த தியாகன்ற தேவதைக்கு. தான தர்மங்கள் பண்ண ராமர் மாதிரி தானம் பண்ணுவார். அப்படியே ராஜ்யமா சுக்கிரவனுக்கு அப்படியே கிருஷ்ணந்த ராஜ்யம், விபீஷனுக்கு அப்படியே லங்கா ராஜ்யம், பரதனுக்கு இந்த அயோத்திய ராஜ்யம், பக்தர்களுக்கு தனது சுயராஜ்யம், தன்னுடைய வைகுண்ட ராஜ்யம், அப்படி ராஜராஜ்யமா வாழி வழங்கக்கூடிய இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட தானம் வழங்கக்கூடிய அப்ப அந்த அந்த தான தேவதை அது அவ்வளவு சந்தோஷம். ராமர் கடைபிடிச்சாருன்னா அதுக்கு பெருமை. அப்ப அந்த குணங்கள்லாம் இருக்கு, அந்த குணத்தினுடைய தேவதைகள்லாம், அந்த குணங்கள்லாம் ராமரை தஞ்சம் அடைஞ்சதுதான். அதான் சர்வ குண உபேதா, அந்த குணங்கள்லாம் இவரை தஞ்சம் அடைந்ததுதான். சச்ச சர்வ குணோபேதா கௌசல்யானந்த வர்த்தன சமுத்திரம் இவ காம்பீரிய தைரியேன ஹிமவான் இவ. சமுத்திரம் போல கம்பீரமானவரும், மகா கம்பீரமானவர். அழுத மாதிரி அழகா அது விடம்படம். சேதி நினைச்சு போல முந்தலாம், கௌசல் நினைச்சு போல முந்தலாம், தசரத் நினைச்சு போல முதல்லாம் விளம்படம். ஆனா லக்ஷ்மணன் நினைச்சு போல முதல் பானத்தினால் அடிபட்டு விழுந்திருக்கும் போது மயக்கத்துல தர்ஷனம் போட அதெல்லாம் விளம்படம், நாடகம். ஆனா அவருடைய மனசு எப்படி இருக்கணும்னா சமுத்திரம் போல கம்பீரமானது, கலங்காது. சமுத்திரத்தை கலக்கிட முடியுமா? கையை போட்டு குட்டையை கலக்கிடலாம், ஒரு குளத்தை கலக்குறது, ஏரியை ரொம்ப கஷ்டம் கலக்கிறது. அதுவும் சமுத்திரம்னா சுத்தமா கலக்கவே முடியாது. சமுத்திரத்தை ஒருத்தன் கை போட்டு கலக்கிட முடியுமா? ஒரு குண்டான்ல வந்து தண்ணி இருந்தா கலக்கிடலாம்ப்பா, ஒரு குட்டையா இருந்தா கலக்கிடலாம்ப்பா. ஏதோ ஒண்ணு போட்டு மீன் பிடிக்கிறாங்க, குட்டையை கலக்கிறாங்க, மீன் பிடிக்கிறதுல பாத்துக்கிறேன், குட்டையை கலக்கிறாங்க வலையை போட்டி. வேற இது எவ்வளவு வலை போடுறாங்க சமுத்திரத்துல, ஆனா கலங்கிச்சா சமுத்திரம் கம்பீரமா இருக்குப்ப. அது அலை பயங்கரமான அலையோட, அந்த பீச்சு காத்து கிட்ட போனா எவ்வளவு குளிர்ச்சியான காத்து வீசுது. ஆஹா, அது மாதிரி ராமர் கிட்ட போனா குளிர்ச்சியாயிடுமா நம்மலாம். சமுத்திரம் இவ காம்பீரியே, அந்த கம்பீரமா இருக்கும், ஆனா பக்தர்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும். பீச்சு காத்து வாங்கறது போலாம் என்ன. அப்ப ராமர் வந்து சமுத்திரம் போல அவருடைய கம்பீரத்தினுடைய நிழல்ல நாமெல்லாம் சுகமா வாழறோம். அவர் கம்பீரமா இருந்தாதான் நமக்கு சத்ருக்கள் வந்து நெருங்க மாட்டாங்க. சமுத்திரம் இப்ப காம்பீரியே தைரியேன ஹிமவானு, அவருடைய தைரியத்தை அசைச்சு பாத்திர முடியாது. இமயமலத்தை ஒருத்தன் போய் அசைச்சு பாத்திரன்னு சொன்னா எப்படி முட்டாள்தனமோ அது போல அவருடைய தைரியத்தை அசைச்சு பார்க்க முடியாதான். அப்படியேப்பட்ட தைரியம் உடையவர் அப்படின்னு இதுவரையும் பூர்த்தி பண்ணிப்போம். நம்ம மேலுள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. இதுக்கே அழகா சொல்லலாம். விஷ்ணுனா சத்ருஷோ வீரியே சோமவத் பிரிய தர்ஷனகா, சந்திரன் போல பார்க்கறதுக்கு குளிர்ச்சியா, சந்திரனை பார்த்தா சலிக்காது, பௌர்ணமி நிலவு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் போல ஆசையா இருக்கும். அது போல ராமர் பார்த்தா சோமவத் பிரிய தர்ஷனகா, அவருடைய தர்ஷனமானது பிரியமா இருக்குமா. சந்திரன் போல ராமச்சந்திரனை பார்த்தா இந்த சந்திரனே இவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது, நீ ராமச்சந்திரனை பார்த்தா அவள் தான் கோடி மன்மத லாவண்யா, அப்படி கோடி மன்மதனுடைய அழகாச்சே,
கொள்ளை கொள்ளக்கூடிய அழகாச்சு. அவள்தான் பிரிய தர்ஷனா, பார்க்க பார்க்க சதைவ பிரிய தர்ஷனா, இது சோமவத் பிரிய தர்ஷனா, எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா அவருடைய பிரிய தர்ஷனத்தை. அப்படி இருக்கும் அவருடைய தர்சனம். விஷ்ணுனா சத்ருஷோ வீரியே, விஷ்ணு அவருடைய வீரத்துல பராக்கிரமங்கள்னா விஷ்ணு இடத்துல நீ பார்க்க முடியாது. ஆனா ராமர் இடத்துல, ராமர் கதையை படிச்சா தெரியும், விஷ்ணுடைய வீரியம் ராமர் மாதிரி இருக்கும். விஷ்ணு மாதிரி வீரியம் ராமருக்கு இல்லை. இங்க அப்படி சொல்றாரு, விஷ்ணுனா சத்ருஷோ வீரியன்னு. விஷ்ணு போல தண்டகார ரிஷிகள் சொல்றாங்க, விஷ்ணு இடத்துல எல்லாம் இந்த பராக்கிரமத்தை பார்த்தோம். ராமருக்கு ஒரு முகூர்த்தத்துல ஜனஸ்தானத்தை ஹதஸ்தானம் ஆகிட்டாரு, 14 ராட்சல வதம் பண்ணிட்டாரு அப்படின்னு ரிஷிகள் சொல்றாங்க. முடிக்கணும்னு நினைச்சா முடிக்க மனசு வர மாட்டேங்குது பாருங்க. இன்னும் சொல்லினே இருக்கணும் போல ஆசையா இருக்குது. அது ராமருடைய குணங்களை பார்த்தா, ராமருடைய வீரத்தை பராக்கிரமங்களை சொல்ல ஆசையா இருக்குது. விஷ்ணுனா சத்ருஷோ வீரியே, விஷ்ணு போல மகா பராக்கிரம் உடையவர் ராமச்சந்திரமூர்த்தி போல விஷ்ணுக்கு விஷ்ணுர் பலம் பிரவர்த்ததே. பிரமாணம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். விஷ்ணுக்கு சமமான பராக்கிரமம் ராமன் சொல்லலாம், ராமனுடைய பராக்கிரமம் சமமா விஷ்ணு சொல்ல முடியாது. ஏன்னா வால்மீகி சொல்லியிருக்காரு, விஷ்ணுர் பலம் பிரவர்த்ததே. எதனால? ராமரால விஷ்ணுக்கு பலமா. அப்படி எங்க ராமரால தான் விஷ்ணுக்கே பலம் அப்படின்றது. அது ஒரு தனி ரசம். அது அப்படி அனுபவிக்கணும் ராம பக்தியில. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். பூர்த்தி பண்ண எனக்கு மனசே வர மாட்டேது. இன்னும் பேசினே இருந்த போல ஆசையா இருக்குது. ஆனாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் நேரத்தினுடைய மதிப்பின் காரணமாக இதை பத்தி பேசுறதுக்கு நேரம் காலமே கிடையாது. இதை பத்தி எவ்வளவு நேரம், 10 மணி நேரம் பேசணும். நான் அது பேசணும்னு ஆசை. ஆனா மக்கள் கேட்கறவங்க அப்படி இவ்வளவு நேரம் கேட்பாங்களா, அதை பார்க்கணும் இல்லையா? அதனால இது பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 பேசினே இருப்பேன். ராம குணங்களை பேசணும்னு இறங்கிட்டா அதுக்கு முடிவே கிடையாது. சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம். அடுத்த பகுதியில நம்ம அப்படியே பாசனே போயிடலாம். நீ சம்சய ராமாயணம் முடிக்க நினைச்சா முடிக்க முடியல. ராமர் இழுத்தும் போயிடுறாரு. அப்படி நம்மளா பேசுறோம் நம்ம ஹிருதயத்துல, ஐயோ அந்த பிரவிஷ்யம் மம வாச்சமமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய அகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்த சரண சிரவணத்துவ காதியம் பிராணான் நமோ பகவதி புருஷாய துப்பியம். அவன் உள்ள இருந்து பேச வைக்கிறான், நம்ம பேசுறோம். நம்மளாம் ஒரு யந்திரம் தான். சரி, பூர்த்தி பண்ணுவோம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சத்குரு மகாராஜ் கி ஜெய், சகல சாதுமல்லி கி ஜெய். ஏற்கனவே நம்ம பேசி போட்டிருக்கோம், இருந்தாலும் அதை பேசினே இருக்கணும் போல ஆசையா இருக்கு. அப்படியே நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். ராம 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 பாகமா ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சகல சாதுமல்லி கி ஜெய். ராம 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 ராம.